உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவ வருடம் தை மாதம் மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2026 புதன்கிழமை 3:05 PM முதல் 13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை 4 மணி 7 வரையில். என்ன மேஷராசி என்பர்களே, ஏற்கனவே நீங்கள் படைமாண்ட நேரத்தில் இருக்கிறீங்க. அது இருக்குது இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு. அது மேஜர் பலன். அதில் இப்போ இந்த மாத ராசி பலன் என்கின்ற ஒரு மாதத்துக்கு தான் சொல்ல போகிறேன். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆவி பிடிச்சி உங்களை ஆற்றா மாதிரியே இருக்குது. உங்கள் உசுறு உங்கள் கையில் இல்லை சாமி. ஆனால் அந்த உசுறு வருது. எப்போ வருது? 15 ஜனவரி 26க்கு மேலே தான் உசுறு உங்ககிட்ட வருது. 15 ஜனவரி 26க்கு முன்னாடி உசுறு உங்கள் கையில் இல்லை. அவ்வளோதான். பிறகு வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு பண்ட சாமான் கூட வந்து போயிடுது சாமி மறுவாடி கடைக்கு. உங்களுடைய வீடே பாழாகி போகுது. பாழ். அவ்வளோதான். ஒரு பாழ் நகர குழியில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. மனசுக்குள்ள பேடித்தனம் வந்துருச்சு. தைரியம் புருஷ லட்சணம்னு ஏன் சொன்னான் தெரியுமா? 10 பைசா பாக்கெட்டில் இல்லைனா கூட சரி, தைரியமாக இருந்தாக்கா அவனால் வாழ்ந்து முடிச்சிட முடியும். ஆனால் இப்போ உங்கள் பாக்கெட்டில் 10,000 ரூபாய் இருந்தால் கூட சரி, 10 கோடியே இருந்தாலும் சரி, 10 லட்சமே இருந்தாலும் சரி, தைரியம் போயிடும். அப்படி தைரியம் போயிடும்போது அந்த 10 லட்சம் ரூபாயை கூட எடுத்து நீங்கள் எதையுமே பண்ணி சாதிச்சிட முடியாது, எதையுமே பண்ணி வளர்ச்சி அடைய முடியாது. அவ்வளோதான். இது தனயோக ஜாதகத்துக்கு. அதுக்காக தனயோகமே இல்லாத ஜாதகத்துக்கு 10 கோடி இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி புரிஞ்சிக்கூடாது. அடுத்தபடியாக பிள்ளைகள் சஞ்சலம் இருக்குது இந்த மாதம். ஆனால் ஞானம் மட்டும்தான் உங்களுக்கு காப்பாற்றுது. இந்த மாதம் பிறக்கும் போதே அசிங்கம் வருது சாமி, அவமானம் வருது சாமி. எதனால்? தொழிலாளர்களால் வருது. யாராவது ஆமாம் சின்ன வீடு ஸ்டெப்னி வச்சுருந்தா அதனாலையும் வருது. பிறகு கடனால் வருது. 14 ஜனவரி 2026 2 நாள் வருது. அப் டு 16ஆம் தேதி வரலும் இருக்குது. அசிங்க அவமானம் மானபங்க நான் சொன்ன இந்த 3 உறவு முறையில். ஆழ் மனசில் நிறைய லட்சியம் இருக்குது. பெரிய மனிதர்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு வார்த்தை தான் தராங்களே தவிர அதை செயல்படுத்த மாட்டேன்றாங்க. 11 நவம்பர் 2025 முடிஞ்சு போச்சு. 11 நவம்பர் 2025 பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொன்னால் தானே உங்களை எவ்வளோ தாக்கியிருக்க கோள்கள்னு தெரியும். அப்போவே உங்களை பேடி ஆக்கிடுச்சு. வரவுக்கு மீறி செலவு. முகமதிய மதத்தை சார்ந்தவர்கள் கிட்ட உதவி கேட்குறீங்க, தரன்றாங்க. பாவம் அவங்க கையிலையும் வரல. மனைவி இந்த மாதம் கை கொடுக்குறா. உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே பூந்து நம்ம நல்லா வந்துடுவோங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் திறமசாலிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இப்போ முத்தான 3 பலன் கேளுங்க. அந்த முத்தான 3 பலன் என்னன்றது என்ன? முதல்ல 11 நவம்பர் 2025 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 வரலாம் உங்களை லாக் பண்ணிட்டான். எதில் லாக் பண்ணான்? ஃபினான்ஸில் லாக் பண்ணான். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை, டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, அவங்கள வேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, அவங்க கேட்கக்கூடிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கல்ல ஸ்கூலில் அதுக்கு காசு இல்லை, நோட் புக் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லை, உங்கள் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, அவரை போய் பார்க்க போகிறதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இல்லை சாமி. அப்படி போட்டு முடக்கிட்டான். 11 நவம்பர் 2025 இந்த மாதம் முடியக்கூடிய தேதிகளை கரெக்டாக நோட் பண்ணுங்க. 13 பிப்ரவரி 2026 வரலாம். பிறகு உயிர் வருது சாமி உங்கள் உடம்புல. 15 ஜனவரி 2026 அன்னைக்கு தான் உயிர் வருது. அந்த உயிர் இருக்குது. இந்த மாதம் நிறைவடைகிற வரல இருக்குது. 13 பிப்ரவரி 2026 வரலாம். பிறகு அடுத்த மாதம் அது சொல்கிறேன். அப்புறம்தான் நீங்கள் அப்படி எந்திரிச்சு அப்படியே பார்க்குறீங்க. பேர்பட்ட எண்ணெய் உயிர் இல்லாமல் ஆக்கிடுச்சு கடந்த 2 மாதம். 11 நவம்பர் 2025 உயிர் இல்லாமல் ஆக்கிடுச்சு. இப்போ தான் உயிர் வருது உங்களுக்கு 15 ஜனவரி 2026. அதனால் இப்போ உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் வருது, வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வருது. அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக உங்கள் மதிப்பு உயருது. என்னமோ நினச்சேன்பா இவனை பாப்பா டக்குன்னு ஒரு வேலையில் போய் ஜாயின் ஆகிட்டான்ப்பா, மீண்டும் நார்மலுக்கு வந்துட்டான்ப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான். 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 இந்த மாதம் நிறைவடைகிற வரல தை மாதம். பிறகு அடுத்தது 17 ஜனவரி 2026 3 பிப்ரவரி 2026 ஸ்பெக்குலேஷன் கொஞ்சம் கடன் வாங்குறீங்க. 5ன்ற தொகை 500 ஆரம்பிக்கலாம். 500, 5000, என்ன 14,000, 23,000, 32,000, 50,000, இன்னும் சில பேருக்கு 1,40,000, இன்னும் சில பேருக்கு 5 லட்சம். அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தினுடைய பூர்வ புண்ணியத்தை பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு கிரகம் இருக்குது, அது பலமாக இருந்தால் தசை நடக்கணும், இல்லை கேந்திர கோளாறு தசை நடக்கணும். சும்மாவே படித்தவன் பாட்டை கெடுத்தா எழுத ஏட்டை கெடுத்தான்ற மாதிரி ராசி பலன் பார்க்கக்கூடாது. அடிப்படை ஜாதகம் என்ற சட்டியில் இருப்பது வெளிக்காட்டுவது ராசி பலன். அப்படி புரிஞ்சுக்கோ.
இப்போ அடுத்த பலனுக்கு வா, அங்கேயும் நிற்க முடியாது. அடுத்தது 3 பிப்ரவரி 2026 இருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 வரலாம் அப்படியே வாய்ஸ் சவுடாலேயே வண்டியை ஓட்டுறீங்க. நான் வந்து பாரு ஈர பேனாக்கி பேனை பெருமாளைக்கிடுவேன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி வார்த்தை ஜாலம். முயற்சி, சில முயற்சிகள் 10ல் 2 3 4 பலிக்குது. இளைய சகோதரியால் ஒரு பொருள் உதவி, தம்பி மாதிரி உள்ளவனால ஒரு பொருள் உதவி. இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். பெரிய மனிதர் ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்கா கொடுத்துருந்தாங்களே, இப்போ கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக சம்பளமும் ஏற்றுறான், ஓவர் டைம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க. அந்த காலம்தான் 3 பிப்ரவரி 2026 இந்த மாதம் நிறைவேறக்கூடிய 10 நாள் 13 பிப்ரவரி 2026. பிறகு அங்கிருந்து கடந்த காலத்துன்னு சொன்னாதான் 4 டிசம்பர் 2025 மனைவியினுடைய உடம்புல உயிர் இல்லை. அந்த அம்மா பாவம் ஆவி மாதிரி நடந்துருக்குது. மனைவி, குடும்பத்துக்கு தேவையான உணவு பண்டங்களை வாங்குறதுக்கே, மளிகை சாமான் வாங்குறதுக்கே துண்டுல சாமி. 4 டிசம்பர் 2025 பிறகு 9 பிப்ரவரி 2026 வரலும் குடும்பத்துக்கு அடிப்படை மளிகை சாமான். பொம்முக்குட்டி அம்மா, உங்கள் வீட்டு பொம்முக்குட்டி அம்மா சோறு பொங்குறதுக்கு காசு இல்லை சாமி, காசு இல்லை, என்ன பண்ண போகிறேன். ஆனால் 9 அந்த பிப்ரவரி 2026 அப்புறமா பணம் வருது. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி பாட்டு, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்ன, சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓஹோ, பாட்டு தான், ஷேக்கு தான், ஷோக்கு டான்ஸு தான், பாட்டு சொர்க்கம் மதுவிலே. அது எப்போத்துலேருந்து 9 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 அப்புறமா இருக்குது. அடுத்த மாதிரி சொல்ல மாட்டேன்ல, இது 13 பிப்ரவரி 2026 தானே, ரைட். அதுக்கப்புறம் இந்த பலன் நிறைவடைந்த பிறகு அப்படி இந்த மாதம் நிறைவடைகிறது. ஆக இதுதான் இந்த மாதத்துக்கான முத்தான 3 பலன் சொல்லிட்டு நான் இதுவரையிலும் உங்களுக்கு முத்தான 6 பலன் சொல்லிட்டேன். போங்க முத்தான 6 பலன் சொல்லிட்டேன். ஆக இந்த 9 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி வரலும் அற்புதமான பணம் வருது. அதனால் இது முத்தான 3 பலன் கிடையாது, முத்தான 6 பலன். 6 முகம் மாதிரி, ஷண்முகர் மாதிரி, ஞான ஷண்முகர் மாதிரி, முருகப்பெருமான் மாதிரி, ரைட் என்று கூறி உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களைப் போல் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அதனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து விடுவார்கள் என்று கற்பனை கட்ட வேண்டாம். என் அடிப்படை ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அது எனக்கு வரும் என்பது தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் சொல்லி நான் கேட்க இருப்பேன். அதனால்தான் நான் குருவாகவும் நீங்கள் சீடர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, பாவம் ஊரில் இருக்கிற எல்லா யூடியூப் ஜோசியர்கள் இப்பெல்லாம் ஜோசியத்துக்கு மகத்துவமே இல்லாமல் போயிடுச்சு. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு குடிசை தொழில் மாதிரி ஆளாளுக்கு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு என்ன முன்பணமா? ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 2ல் குரு 11 சனி 10ல் ராகு. ஸ்டாலின் அவர்களே உங்களை பார்த்தா பயப்படாருங்க. முதலமைச்சரே போனீங்கன்னு வச்சுக்கிங்க ரிஷபராசி, எல்லா கோள்களும் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லையே. அந்த ஒன்று இல்லாததுக்கு காரணம் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ உத்தியோகமோ அதில் எங்கேயோ நீங்கள் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த
கோட்டை விடுகின்ற ஓட்டையை அடைத்தால் நிச்சயமாக 2025 மே 15 உங்களுக்கு நிச்சயமாக தேவைக்கு அதிகமாக ஒரு 10,000-ஆவது 2,000-ஆவது 1,000-ஆவது சேமிக்கிற அளவுக்கு பணம் வந்திருக்கும். இப்போ இதை கேட்டுட்டு போய் அந்த ஓட்டையை அடைக்கிற வேலையை பாருங்கள். இப்போ பலனை மட்டும் கேளுங்க. கடந்த 4 டிசம்பர் 2025 முதல் 9 பிப்ரவரி 2026 வரலும் இந்த உங்களுக்கு உடம்புல உயிர் இல்லை சாமி, உயிரே இல்லை. நீ ஆவியாக தான் சுற்றிக்கிட்டு இருந்த. இந்த கோயில் இருக்கிற ஆத்தா காப்பாற்றுவாளா, அந்த கோயில் இருக்கிற சிவன் காப்பாற்றுவாரா, இங்கே இருக்கிற ஆமாம் மேரி மாதா காப்பாற்றுவாரா, அங்கே ஏசையா காப்பாற்றுவாரா, நபிகள் நாயகம் காப்பாற்றுவாரா, பள்ளிவாசலுக்கு ஓடி போனாங்க அங்கே 5 வேளை தொழுகை பதில் 50 வேளை தொழுகை பண்ணி பார்க்கலாம், காப்பாற்றுவாங்களான்னு அந்தந்த மதத்தை சார்ந்தவன் அந்த கோயிலில் சுற்றுறீங்க. ஐயரே பார்க்குறாரு, ஏன்பா இவர் இவ்வளோ சுற்றுறாரு, பாவங்க உடம்புல உயிர் இல்லைங்க அப்படின்றது அந்த ஐயருக்கு தெரியுமா இந்த விஷயம்லாம்? என்ன மாதிரி மறைபொருள் ஞானிக்கு தானே தெரியும். பஞ்சாங்கத்தை படித்தவெல்லாம் ஜோசியனும் கிடையாது, ஜோசியம் சொல்கிறவெல்லாம் ஜோசியனும் கிடையாது. நான் உங்கள் மூஞ்சியே தெரியாமல் உங்களுடைய உயிர் உங்கள் உடம்புல இல்லைன்ற பற்றியா, அதுதான் மறைபொருள் ஞானம். சும்மா கிடையாது. பல பிறவிகளை கற்றுட்டு வந்தவனு தான் இதெல்லாம் சொல்ல முடியும். நான் பல பிறவிகளாக வந்த மறைபொருள் ஞானி, ஜோதிட மறைபொருள் ஞானி. பிறகு 9 பிப்ரவரி 2026 தான் உயிர் வருது உனக்கு. போ. இந்த 4 டிசம்பர் 2025 உனக்கு பட்ட பாடு இருக்குல்ல, ஹெல்த் டிசார்டர், வெல்த் டிசார்டர், அடிவயிறு வலி, கடன்காரனுக்கு வட்டி கட்டினீங்க, பிறகு வழக்கு செலவு, பிறகு நோய் செலவு, வழக்கு செலவு, நோய் செலவு, வீண் விரய செலவு, இப்படி பல வகையிலும் உங்களுக்கு ருண ரோக சத்ரு. ருணம்னா கடன் வழக்கு, ரோகம்னா நோய், சத்ருன்னா விரோதிக்காக செலவு. இப்படியே உங்கள் வாழ்க்கை கடந்த 4 டிசம்பர் 2025 முதல் 9 பிப்ரவரி 2026 போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே கெட்டது சொல்லிட்டேன். இப்போ நல்லது என்ன? பிப்ரவரி 9 பிப்ரவரி 2026 3 நாள் தானே இந்த மாதம். அந்த 3 நாள் நல்லா இருப்பீங்க. ஆனால் இதே அடிப்படை ஜாதகத்தில் கேந்திர குணாதி தசை நடக்கிறவங்க நிச்சயமாக இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் நல்லாவே இருந்திருப்பீங்க. அதையும் புரிஞ்சுக்கணும் என்று கூறி, பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே காதில் யாரோ பேசுகிறாங்க, ஆவி, ஞானமான சித்தராவி. பிறகு மென்டல் ப்ரெஷரில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது, ஒர்க் ப்ரெஷரில் தான் ஆரம்பிக்குது. பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 14 ஜனவரி 2026 தொழில் சிந்தனையில் ஆரம்பித்து அடுத்த 2 நாள் 17ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளே அசிங்கம், அவமானம், மானபங்கம். எதனால் சொத்து கைவிட்டு போயிடுமா, அதனால் பயம், லேப்டாப் பயம். பிறகு கடன்காரன் கழுத்தை மெரிச்சிருவானா பயம், சொத்து கைவிட்டு போயிடுமான்ற பயம் 170%, அந்த கடனை அடைச்சிருவோமா மாட்டோமான்றது 30% பயமோ அப்படி தான் இருக்குது. இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் கழிச்சு ஒரு 17 ஜனவரியிலிருந்து ஒரு 19 ஜனவரி வரலாம், இதுதான் கதை. பிறகு அங்கிருந்து அப்படியே மெல்ல மெல்ல வந்தால் பலவிதமான தொழில் பண்ணுறீங்க இந்த மாதம். பட் எதுவும் காசாக மாட்டேன். தனயோக ஜாதகமாக இருந்தால் காசாகும், தனயோக தசைகள் நடந்தால் தான். அது உங்கள் அடிப்படை ஜாதகத்தை ஒரு நல்ல ஞானாந்தமான ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துங்க. பிறகு இப்போ பலனை மட்டும் கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. உடைப்பை போட தயங்க மாட்டேன்றீங்க, விரோதியை வாழ வைக்கிறீங்க, நல்லா வாழ வைங்க. கடனை வாழ வைக்கிறீங்க, நல்லா வாழ வைங்க. ஆமாம், நோயை வாழ வைக்கிறீங்க, நல்லா நோயை வாழ வைங்க. வாயில் கண்டதையும் போடுறீங்க, வயிறு கோளாறாகுது. டாக்டர் சொல்கிறார், ஏங்க முதல் மருந்தே நீங்கள் வாயில் நல்ல பொருளை போட்டாதாங்க, நல்ல வயிறு உபாதை, வாய் உபாதை. பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 வரையிலும் மென்டல் ப்ரெஷரு, சோஷியல் ப்ரெஷரு, ஃபேமிலி ப்ரெஷரு, ஃபினான்ஷியல் ப்ரெஷரு, ஒரு நண்பன் ப்ரெஷரு, ஒரு மூத்த சகோதரன் ப்ரெஷரு, குருமார்கள் ப்ரெஷரு, ஐயர்களால் ப்ரெஷருங்க, ஐயர் கம்யூனிட்டினால ப்ரெஷருங்க. நீங்களே ஐயராக இருந்தால் கூட உங்களுக்கு அவங்க கம்யூனிட்டினால ப்ரெஷருங்க. அசிங்கம் வந்தது, அவமானம் வந்தது, மானபங்கம் வந்தது. கேட்காத பேச்செல்லாம் கேட்டுட்டான் அவங்கள. நவம்பர் 11 நவம்பர் 2025 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 2வது பலன் 15 ஜனவரி 2026 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 வரலும் மனைவி பயங்கர சப்போர்ட் ஆகிட்டாங்க. வாங்க உச்சி மீது வாணிந்தாலும் நமக்கு தான் நல்லா ஆகுதுன்ட்டாங்களே நேரம். இப்போ தான் மேரேஜ் சொல்லிட்டாரு, உயிர் வந்துடுச்சு உங்களுக்கு 9 பிப்ரவரிலேருந்து. இனி நம்ம அடித்து தூள் பண்ணோன்னு 15 ஜனவரி 2026 13 பிப்ரவரி 2026 அற்புதமாக மனைவியின் மூலமாக, பார்ட்னர்ஷிப் மூலமாக, சமூகத்தின் மூலமாக, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் மூலமாக பணம் வருது. ஒரு லேண்டு போய் ஒரு 5000 ரூபா கொடுத்து புக் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம் வந்துடும்.
அடிப்படை ஜாதகத்தில் யோக தசாபுத்தி இருந்தா அப்படின்னு போட்டு லேண்டை புக் பண்ணுறீங்க. வீடு மாற்றமா, ஓகே. ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா வருது. மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் நல்லா வருது. பெண்களுக்கு திருமணம் ஆகலையா, இந்த 15 ஜனவரியிலிருந்து 13 பிப்ரவரிக்குள்ள வரன் ஃபிக்ஸ் ஆகுது சாமி. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வருது. மாங்கல்யம் தந்துனானேனான்ற மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும்ன்ற மாதிரி ஜாதகத்தில் இருக்கணும். இருக்கிறவங்க தான் எல்லாரும் எடுத்துக்கூடாது. இந்த பலன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026 வரலாம் ஷேர் பிஸ்னஸ் ஏற்கனவே லாபம் பார்த்தவங்க பண்ணுங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க. அளவறிஞ்சு பண்ணுங்க, மாட்டிக்காதீங்க. பண்ணால் நஷ்டம் நிச்சயம் வராது. லாபம் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் தனயோகத்தை ஸ்புடம் போட்டு 64 கணக்கு போட்டு பார்க்கணும். அதை கொண்டாந்து ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஞானாந்த ஜோதிடர்கிட்ட பார்த்துக்குங்க. அப்படி இருந்ததுன்னாக்கா அவங்களுக்கு லாபம் வரும் ஷேரில், மற்றவங்களுக்கு நிச்சயம் நஷ்டம் வராது. எவ்வளோ தான் தனஸ்தானம் உங்களுக்கு 64 கணக்குகளில் கம்மியாக இருந்தாலும் வர்க்கம்னா கணக்கு, ரைட். பிறகு இந்த 17 ஜனவரி 2026 3 பிப்ரவரி 2026 ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ்காரங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் நான் தரக்கூடிய பணவரவு நாட்களில் லாட்ரி டிக்கெட் ஆனாலும் ஓரளவுக்கு பணம் வரும். ஆனால் ஆன்லைன் ரம்மி வந்து ஆடாதீங்க, அம்புட்டும் போடும். அதுவும் 100, 200 அந்த அளவுக்கு தான் லாட்ரி டிக்கெட்டை வாங்கணும். நீங்கள் பாட்டுக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு மேரு சொன்னாருன்னாக்கா தப்பு. பிறகு அதிர்ஷ்டம் வரணுன்னா 100 ரூபாய் லாட்ரி டிக்கெட்லேயே 1 கோடி விழுந்துடும். வராதுன்னு சொன்னால் நீங்கள் 1 கோடி ரூபா லாட்ரி டிக்கெட் வாங்கினாலும் வராது. அதே மாதிரி தான் ஆன்லைன் ரம்மியில் வந்து தான் லாபம் எடுத்து ஓடியாந்துடணும். மீண்டும் ஆடக்கூடாது, எல்லாம் உருவிடும். இதுக்கு தான் அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் இப்படிலாம் அறிவூட்டல் தர முடியும் உங்களுக்கு. அது எனக்கு இருக்குது தேவைக்கு அதிகமாக 500 மடங்கு. அதனால தான் நான் கொடுக்குறேன். ரைட், உங்கள் ஜாதத்தில் அது இருக்குதானே நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜோசியருக்குன்னா வந்தது வலிப்பு பார்த்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு. நீங்கள் அவர்கிட்ட போய் தவம் கிடக்கணும். நான் என் குருநாதர்கிட்ட தவம் கடந்து கற்றுக்கிட்டேன். ரைட், அது முடிஞ்ச உடனே இந்த 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026 ஸ்பெக்குலேஷன், லாட்டரி, ஆமாம், இதிலெல்லாம் அவங்கவுங்க ஜாதக தசாபுக்தி பலத்துக்கு ஏற்ப வரும். அது முடிஞ்சோடனே 3 பிப்ரவரி 2026 அதுவும் கணக்கே சொல்லிடுறேன். இந்த 17 ஜனவரி 2026 3 பிப்ரவரி 2026 5என்ற தொகையில் தான் வரும். அது 500, 5000 அவ்வளோதான். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். 14,000, 23,000 அப்படி வச்சுக்கணும். அதுக்கு மேலே தாண்டாதீங்கப்பா, மாட்டிக்கிங்க போய். பிறகு அடிப்படை ஜாதகமும் இருக்கணும், அவனுக்கு வந்து தன்னையும் அறிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் தாண்டி போக முடியும். கோடிகள், லட்சங்கள், ரைட். பிறகு 3 பிப்ரவரி 2026 இந்த மாதம் நிறைவடைக்குரிய 13 பிப்ரவரி 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? தொழிலில் அற்புதமாக பேசி தொழிலில் சாதனை புரியும் காலம். அற்புதமாக பேச்சு தான் தொழில். நான் பேசுகிறாயா? அதுதான் 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 பேச்சே தொழிலியா. பேசுகிறாலே துட்டு கொடுத்துருவான். பேசுங்க. இன்னும் பெண்களாக இருந்தால், அழகான பெண்களாக இருந்தால் முடிஞ்சதுக்காது. அவ்வளோதான். செக் பாஸ் பண்ணுற 5 லட்ச ரூபா, செக் பாஸ் பண்ணுற 50 லட்ச ரூபா. பெண்ணுன்னா பேய் இறங்குதுன்றானே, பணக்காரன் இறங்க மாட்டானா? இறங்கும். அதேமாரி ஆண்கள், அழகான ஆண்கள் இப்போல்லாம் ஜிகோலோன்றானுங்களே. எப்படி வந்து உமன் ப்ராஸ்டியூட் மாதிரி மேல் ப்ராஸ்டியூட்டும் இருக்கானா பார்த்துக்க. இதுதான் முன்னேற்றம்ன்றது. எப்படி முன்னேற்றம் பற்றியா? எல்லாத்துலேயும் முன்னேற்றம் இருக்குது. ரைட். அந்த மாதிரி டேஸ்ட் உள்ள ஆண்களும் பெண்ணும் இருக்காங்களே. என்ன பண்ண முடியுங்க? உலகம் என்பது ஒரே ரமண மகரிஷியாவே எல்லோரும் இருந்தால் அவ்வளோதான், போர் அடிக்கும். ரமண மகரிஷியும் இருக்கணும், ராவணேஸ்வரனும் இருக்கணும், ஜிகோலோவும் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் உலகம். ரைட் என்று கூறி இப்போது அடுத்தது கடந்த தான் சொல்லிட்டேன் முன்னாடியே. அப்புறம் இந்த 9 பிப்ரவரி 2026 உடம்பில் உயிர் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு 3 நாள் ஹாப்பியான வாழ்க்கை அத்துடன் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அந்த நாட்களை நீங்கள் மட்டும் எடுக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்ய மனம் இருந்தால் செய்யுங்கள். இல்லை அவன் நாசமாக போகட்டும் என்றால் செய்யாதீர்கள். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில்
நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன மிதுனராசி என்பவர்கள் என்னத்தை சொல்றீங்க? கடந்த 2025 மேலிருந்தே வரவுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எங்கேயாவது கடன் வாங்கலாமான்னு மனசு ஏங்குது. 8ன்ற தொகை 8000, 800, 17000, 26000, 44000 அப்படி தான் மனசில் வருது. இந்த மாதத்தை ஓட்டி ஆகணுமேனு. இது மிடில் இன்கம்மு, அப்பர் மிடில், அவங்க அப்படியே ஒரு சைபரை சேர்த்துக்க வேண்டியது. ஆமாம், 44,000 ஆரம்பிப்பாங்க. ஆமாம், ஆரம்பித்து 4 லட்சம் வரலும் போவாங்க, 8 லட்சம் வரலும் கூட போவாங்க, 80,000 வரலும் போவாங்க. அப்போ 80,000 ஆரம்பிப்பாங்க. அவங்க 80,000, 1,70,000 கடன் வாங்கலாமா, நகையை வைக்கலாமா, அப்படி தானே ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஆவி ஹெல்ப் பண்ணுது, ஞானமான சித்தர் ஆவி. ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு மனசு ஏங்குது. போங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும், போயிட்டு வந்துருங்க. ரைட், நானே ஒரு ஜோதிட சித்தர் தான். என்னுடைய ஆசிரமத்துக்கே வந்தாலும் பலிக்கும். நான் தானே அந்த விஷயத்தையே சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட், நான் 18வது சித்தரில் ஒருத்தர், போன பிறவியில். இப்போ அதே சித்தராக பிறந்திருக்கேன், ஜோதிட சித்தர். அதனால்தான் நான் மறைபொருள் ஞானியாக இருக்கிறேன். உங்களுக்கே இந்த விஷயத்தை சொல்கிறேன், இந்த புதிரையே. பிறகு ஞானமாக முயற்சி பண்ணுறீங்க. கணவன் மனைவி பிரிவினை வரணுமா? வருது பாரு, வானமண்டல் தகவல் எப்படி வருது பாருங்க, பாடி லாங்குவேஜ் இப்போ மாறுது பாருங்க. இந்த மாதம் வந்துடும். போங்க, இனிமேலும் கூட வாழ முடியாது அப்படின்ற மனைவி இந்த மாதம் வந்துடும். அதுவும் இந்த மாதத்தில் முதல் நாள் தான் வரும், எல்லா நாளும் வராது. 14ஆம் தேதி மட்டும்தான் அந்த வார்த்தையாவது வரும் மனைவி கிட்ட இருந்து. அப்புறம் 15ஆம் தேதி சரியாயிடுவாங்க. அந்த அம்மா சாரி கோவத்தில் சொல்லிட்டேங்க அப்படின்வாங்க. எப்படி அப்படி இருக்குது? இல்லை, வானமண்டல் தகவல் வருது தான் நான் பேசுகிறேன். நான் ஒரு டூல் தானே, கருவி. என்னை இயக்குவது பிரபஞ்ச சக்தி. அதன் பிறகு அந்நிய மதக்காரர்கிட்ட பணம் கேட்குறீங்க. கொஞ்சம் வெளியூர் போகலாமா, வெளி மாநிலம் போய் வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. கடுமையாக உழைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான பணம் வர மாட்டேங்குது. பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. இந்த முத்தான 6 பலன்ன்றது கடந்த 11 நவம்பர் 2025 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 வரலும் பணம் முடக்கம், தொழில் முடக்கம். மனைவியே கோச்சிக்கிட்டாங்க உங்ககிட்ட. என்னங்க உங்களை கட்டிக்கிட்டு நான் வாழ்ந்தேன், கையில் இருக்கிற நகை கெகை எல்லாம் தட்டு போட்டு சாமான் கொண்டு போய் வச்சுட்டீங்க. பிள்ளைகள் கோச்சிக்கிட்டா, என்னப்பா நீ ஆம்பளையாக இருக்கிற, பாப்பா எங்களுக்கு தேவையானது கூட பண்ணி தர மாட்டேன்ற, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டேன்ற, செமஸ்டர் ஃபீஸ் கட்ட மாட்டேன்ற, வேன் ஃபீஸ் கட்ட மாட்டேன்ற, டியூஷன் ஃபீஸ் கட்ட மாட்டேன்ற. அப்படி அதுதான் 11 நவம்பர் 2025 டு 13 பிப்ரவரி 2026. பிறகு அங்கிருந்து வாங்க அடுத்த பலன். 15 ஜனவரி 2026க்கு அப்புறமா உங்கள் தலையை அடமானம் வச்சு அது கடன் வாங்குறீங்க. 9ன்ற தொகை 9,000 ஆரம்பித்து 90,000, 1,80,000 வரணும் கடன். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஜாதக தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு எது தகுதி? உங்கள் ஜாதகத்துக்கு தான் தகுதி. ரைட், அது இருந்தால் தானே உங்களுக்கே தகுதி வருது. அதில் கிரக நீசம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தகுதி இல்லாமல் பேசுகிறான் வெளியில். அதில் உச்சமாக இருந்தால் சார் யார் தெரியுமா, சார் யார் தெரியுமா. பிறகு அந்த 15 ஜனவரி 2026 டு இந்த மாதம் முடிகிற 13 பிப்ரவரி 2026 வரலும் கடன் வாங்கிய ரொட்டேஷன். பிறகு யாருக்கெல்லாம் ஏற்கனவே மலச்சிக்கல் இருக்கோ இந்த நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். மூலம், பௌத்திரம், ஃபிஸ்டுலா, ஃபிஷர்ஸ், இந்த மாதிரி நோய் வரும். பெண்களுக்கு மாதவிடாய் ரத்தப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கடன்காரன் அசிங்கப்படுத்துவான், குடும்பத்தையே விட்டுட்டு சன்னியாசியாக இல்லாமல் தோணும் சில பேருக்கு. இந்த 15 ஜனவரி 2026 கடன் தொல்லை தாங்காமல் 13 பிப்ரவரி 2026. பிறகு அங்கிருந்து வாங்க 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026 வரலும் கடன்காரன் போட்டு உங்களை மெரின்னு மெரிக்கிறான். நீங்கள் அப்படியே சார் கொடுத்துட்றேன் சார்னு சொல்லிட்டு சாணக்கியத்தனமாக தான் பேசி ஆகணும். பண்ணிங்கன்னா கைகலப்பாயிடும். அப்புறம் ஸ்டேஷனில் போய் 2 பேர் உட்கார வச்சுட்டு சேமநல நிதினு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கம், கட்டிட்டு வெளியே போங்கன்னுவாங்க. அங்கேருந்து வாங்க 3 பிப்ரவரி 2026 அப்பாடா இப்போ தான்ப்பா கடன்காரங்கிட்ட இருந்து ரிலீஃப்ப்பா. ஐயோ எவ்வளோ அவன் பயந்தே நம்ம வெளியில் ஹெல்மெட் போட்டு நடக்க வேண்டியதாக இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 இந்த மாதம் நிறைவடையவர்களும் பலன். பிறகு 4 டிசம்பர் 2025 முதல் 9 பிப்ரவரி 2026 வரலும் உங்களுடைய பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் அதை கூட விற்க முடியாது. மனைவியினுடைய வெள்ளி பொருள் கூட, கொலுசு, அதே மாதிரி மெட்டி, இதை கூட வைக்கக்கூடிய சூழல் வந்துடுச்சு. வீட்டில் இருக்கிற எல்லா வெள்ளி பொருளும் கொண்டு போய் மாரடிகளில் வச்சுட்டீங்க. 4 டிசம்பர் 2025 முதல் 9 பிப்ரவரி 2026 பிள்ளைகள் கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் தான் பிள்ளைகள் உங்களுக்கு நான் ஏன் பிறந்தோன்னே இருக்குதுப்பா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேப்பா, நீங்கள் என்ன எனக்கு அந்த கோர்ஸுக்கு பணம் கட்ட முடியாமல் போயிடுச்சேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் பிள்ளைகளை எச்சரிக்கையாக பார்த்துங்க, ஹெல்த்தி எச்சரிக்கையாக பார்த்துங்க. பிறகு 9 பிப்ரவரி 2026 பணம் வரும். பிள்ளைகளுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துருவீங்க. சந்தோஷமாக இருங்க, 3 மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று கூறி இதுதான் முத்தான 6 பலன்களையும் கூறினேன். முத்தான 6 பலன்னா உங்களுக்கு நல்லதே இருக்கணும்னு அவசியம் இல்லை.
கெட்டதும் முத்தான பலன்தான். அதனால தான் ஜோதிஷத்தில் மரணத்தையும் யோகம்ன்றான். மரண யோகம் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், அதெல்லாம் கற்றுக்குங்க. சும்மா பார்த்துக்கினே இருந்தால் தெரிஞ்சுக்கணும். மரணமும் யோகம்தான். அடுத்த பிறகு எடுக்கிறதுக்கு இந்த பிறகு உள்ள தொல்லை தீர்ந்ததில்லை, அது யோகம் தானே, ரைட் என்று கூறி உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கூட இருக்கிறீர்கள். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன கடகராசி அன்பர்களே, அட்டமச்சனி உங்களை அப்படியே துவைச்சி அடித்து தூக்கி வெளியே போட்டிருக்குது. நடிகர் விஜய் மாதிரி உங்கள் ஜாதகத்தில் தனயோக தசை, அவருக்கு தனயோக தசை ஓடுது. அதனால் அவருக்கு 41 பேர் பணம் கொடுக்கறது கையில் காசு இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்னதாக அடிபட்டாலே ரோட்டில் போகும்போது, ஆமாம் ஸ்கூட்டரில் அவனுக்கு கொடுக்க காசு இல்லை, என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்கிறது, தனயோக ஜாதகம் பிறக்கும் போதே திரு கருவில் அமைய வேண்டும். பாருங்கள், அவருடைய அஷ்டமச்சனையில் 41 பேரை கொண்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அழகாக காலில் விழுந்து எந்த இடத்துல போட்டு 20 lakhs. இவர் கொண்டதுக்கு கவர்மெண்ட் ஒரு 10 lakhs. மத்திய அரசு வேறு இவர் வந்து கூட்டணியில் சேருவாரான்னு அவங்க வேறு ஒரு 2 lakhs. அப்போ உண்மையிலே அந்த உயிர்கள் உயிரோடு இருந்தால் கூட அவர் சம்பாதிக்குமான்னு டவுட்டாக இருக்குது. அப்போ அந்த உயிர்களுக்கு எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். அதனால தான் ஜோதிடத்தில் மரண யோகம்ன்றான். நீ செத்தா கூட இது யோகம்டான்றான். செத்ததுக்கு அப்புறம் யோகம் வந்தது பாரு, ஜோசியம் வேறு எப்படி வேலை செய்யுது. அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? 41 பேரை கொண்டுட்டு டக்குன்னு கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால் நீங்கள் ரொம்ப உஷாராக தான் வாழணும். பாருங்கள், அவ்வளோ பெரிய தனயோக ஜாதகத்துக்கே ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் பிரபலமாக இருக்கார், அவர் சொன்னால் தெரியும். அவர் மட்டும்தான் கடகராசியாக கிடையாது. இவர் கடகம் பூசம், அஜித் கடகம், ஆயில்யம், அவர் குடும்பத்திலேயும் பல கஷ்டங்களை சந்திச்சிருப்பார். அவர் கடந்த படம் அந்த ப்ரொடியூசரை போய் கேட்டால் தெரியும். சினிமாவில் எந்த ப்ரொடியூசருமே படம் எடுத்து ஓடலன்னு சொல்லவே கூடாது. காரணம் என்னென்னா, இந்த ஹீரோக்களை வச்சு அவங்க 1000 கோடி சம்பாரிச்சிருவாங்களாம். ஒரு காலத்துலேயும் சம்பாதிக்க முடியாது. ஒரு காலத்துலேயும் நீங்கள் வந்து சினிமாவில் சம்பாரித்து அம்பானி அதானி ஆக முடியாது. அதுக்கெல்லாம் வந்து பப்ளிக் செக்டாரில் உள்ள வந்து ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் வர முடியும். ஆனால் சில விட்டில் பூச்சிகள் இந்த புகழுக்காக வந்து சாகுதுங்க இல்லை. அதனால் இது அஜித்துக்கும் தான் நடந்திருக்கும். அவரை பற்றி தானே கூட பேசுகிறாங்க. சினிமாவில் ஆர்வம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கார், கார் ரேஸுன்னு. அப்புறம் என்ன, உங்கள் செங்கோட்டைன்னு எடுத்துக்கோங்க, அவர் கடகராசி. ஹேய் போய் சேர்ந்தார்ல, எப்படி சேர்ந்தது பேர், 2 அஷ்டமம் 2 விரயமும் சேர்ந்தது பேருங்க. அதுதான் சொன்னான் வெள்ளக்காரன், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டெல் வாட் யூ ஆர்னா. நீ யார் என்று சொல்லு, உன் நண்பர்கள் யார் என்று சொல்ல. நீ புத்திசாலியாக இருந்தாக்க உங்க கூட சேர்றவன் போகிறாமே ஐன்ஸ்டீன் மாதிரி மூளை சேருவான். நீ முட்டாளாக இருந்தீனாக்கா இப்படி தான். ஆமாம், நீ தற்கொலையாக இருந்தீங்கன்னா தற்கொலை கூட்டமாக சேரும். இவர் என்ன செங்கோட்டையன் தமிழ் தூக்கி நிப்பாட்டுவாரா? ஏற்கனவே அவருக்காக ஓட்டு போட்டாங்களா, ரெட்டலைக்காக ஓட்டு போட்டாங்க, அதில் இவர் இருந்தார். அதை பற்றி தனி பதிவு பேசியிருக்கேன் வாங்க. இது ஏன்னா ஒரு முன்னுரை சொல்லணும், இல்லைன்னா நான் தூங்கிடுவேன்ல. எடுத்த உடனே உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரோபோவா? நாட்டு நடப்பையும் சொல்லி ராசி பலன் எப்படி வேலையும் செய்யுதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும், நீங்கள் உஷாராக இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அவ்வளோ பெரிய தனயோக ஜாதகத்துக்கே ஜனநாயகனுக்கு இன்னும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. 9ஆம் தேதி ரிலீஸ்ன்றாங்க. நான் இந்த ஷூட்டிங் பேசுகிறதே 7ஆம் தேதி நைட்டு பேசுகிறேன், 10 மணிக்கு 7-8 மணிக்கு பேசுகிறேன். பார்த்து இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் தனயோகம் இல்லைன்னாக்கா. அதனால தான் ஜோதிஷத்தில் அழகாக சொன்னால் லக்னம் தனம் சம்ரக்ஷேத். இதுக்கு அர்த்தம் புரியாது உங்களுக்கு, சமஸ்கிருதம். ஒரு குழந்தை பிறப்பது லக்னத்தால் அந்த குழந்தை சேமமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் வலுத்திருக்க வேண்டும். எப்படி வலுத்திருக்கணும்? உங்கள் உடம்பு இருக்குல்ல, இந்த ஜானை எடுத்துக்கோங்க. பாதத்திலிருந்து எடுத்தீங்கன்னா எண்சான் உடம்புன்னா இந்த 8 சான் அளந்து அந்த 8x8 அளந்தால் 64 வரும். இப்படி 64 கணக்குகளில் உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானம் நல்லா இருக்கணும். அதுதான் எண்சான் உடம்பு.
இப்போ என்னுடைய ஹைட்டுக்கு எனக்கு என்சான் தான் இருக்கும். நான்லாம் வச்சு பார்த்துட்டேன், நீங்கள் வச்சு பாருங்கள். அதை இன்ட்டு 8 போட்டுக்கிட்டா என்ன, 8 × 8 64. அதனால தான் 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னாரு உங்கள் சூப்பர் ஸ்டார். எல்லாம் இங்கே விஷயம் ஜோதிடத்தில் இருக்குது தம்பிகளே, தம்பிகளே, இங்கே இருக்குது தம்பிகளே, அன்பர்களே. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு பாவத்தையும் 64 கட்டத்தில் வளர்ந்துருக்குதான்னு. அடுத்தவன் பார்க்குறதுக்கு என்ன வலிப்பு வந்தது, அவன் ஜாதகத்தை தான் பார்த்தப்ப நான் என் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தானே வந்து முன்னாடி கொஞ்சம் சொல்கிறேன். எனக்கு அது இருக்குது, 64 வர்க்கத்துலேயே எனக்கு இருக்குது, பலம் இருக்குது. அதனால தானே என் வாக்கு பலிக்குது. ரைட், கடந்த ஹேட்ரிக் சக்ஸஸ் கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன், அதெல்லாம் அந்த 64 வர்க்கம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் சும்மா ராசி பலன்லையே நீங்கள் வடை சுடணும்னா முடியாது சுவாமி. என்னுடைய வாக்கு பலத்தினால உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலாம், அவ்வளோதானே தவிர அது என்னுடைய ஜாதகத்தில் உள்ள அந்த 8 × 8 64 கட்டம் என்று கூறி இப்போ பலனுக்கு வாங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம், எப்படி மனதில் சஞ்சலம், பிறகு புத்தியில் சஞ்சலம், மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம், பிள்ளைகள் சஞ்சலம், தொழில் சஞ்சலம், மனைவி சஞ்சலம், ஆயுள் சஞ்சலம், இது எத்தனையுமே உங்கள் நடிகர் விஜய்க்கும் வந்திருக்கும். ஏன்னா அவர் ஃபேமஸ். எனக்கு அவருக்கு எதுவுமே கிடையாது. நான் அவரை போய் நேரில் சந்திச்சிருக்கேன் ஒரு கதை சொல்கிறதுக்கு. என்னை கூப்பிட்டு போனவர் தாடி பாலாஜி, அவர் என் நண்பர். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 போய் சந்தித்தேன், 2001. அவர் இப்போ ஏதோ படம் ஷூட்டிங்கில் இருந்தார். அவ்வளோ எனக்கு அவருக்கு எதுவுமே, அவர் பிரபலமானவர்னு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். அதனால் உங்களை நீங்கள் காப்பாற்றிப்பீங்கன்னு சொல்கிறேனே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. நான் 24 மணி நேரம் என்னை அறிபவன். ஆனால் உங்களுக்கு அவரை சொன்னால் தானே தெரியும். நான் ஒரு கன்சாமி முன்சாமி சொன்னால் தெரியுமா, செங்கோட்டைன்னா தெரியும், அஜித்னா தெரியும், விஜய்னா தெரியும், வேறு யாரும் சொன்னால் தெரியும் உங்களுக்கு. எனக்கு கூட தான் கடகராசியில் நிறைய கிளைண்ட்டு தெரியும். அவங்க பேரை சொன்னாக்க யார் சார் அவங்க அப்படின்வீங்க. நீங்கள் சொல்கிறது எப்படி சார் நம்புறதுன்னுவீங்க. இவருக்கு இப்போ கண் கூட பார்க்குறீங்களா அவர் படுற கஷ்டத்தை. அதனால் உங்களுக்கு அதை போய் சொன்னாக்க உங்களை காப்பாற்றிப்பீங்கன்னு தான் சொல்கிறேன், உங்களை அவேர் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன் நான். ரைட், வேறு யார் மனதை புண்படுத்துவதுக்கோ நடிகர் விஜய் மனத்தை புண்படுத்துவோ சொல்லலை. இன்னும் சில பேர் ராசி பண்ணல நடிகைகள் மூஞ்ச போட்டே போடுறான். ஏன் போடுறான், அப்போ தான் வியூஸ் வரும்னு போடுறான். ரைட், நான் உங்களை விழிப்படைஞ்சு உங்களை பாதுகாக்கிறதுக்காக சொல்கிறேன். ரைட், பிறகு இப்படி புத்தி சஞ்சலம், மன சஞ்சலம், பிள்ளை சஞ்சலம், தொழில் சஞ்சலம், மனைவி சஞ்சலம், ஆயுள் சஞ்சலம், ஹெல்த் சஞ்சலத்தில் ஆரம்பித்த மாதம் இந்த 14 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 வரலும் இப்படி தான் ஆரம்பிக்குது. ஓப்பனிங் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த 14 ஜனவரி 26 16 முடிஞ்சு 17 ஒரு 2 நாள் காசு வருது. 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை. அது 17 ஜனவரி 26 19 ஜனவரி 26 ரைட்டு வரலன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் யோகம் இல்லை. நான் சொன்ன மாதிரி 8 × 8 64 கட்டத்தில் தனயோகம் நல்லா இல்லைன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ராசி பலனில் விடை கிடைக்காது இல்லை. போய் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வாக்குப்பலம் உள்ள ஜோசிச்சுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ரைட், பிறகு இப்போ பலனை மட்டும் கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. பிறகு ஒரு நண்பன் இந்த மாதம் கை கொடுக்குறா அப்படி மாதிரி வார்த்தைகள் வருது. ஆனால் அது என்ன ஆகுது, கான்க்ரீட் ஆக மாட்டேங்குது. பிறகு பொய்யை தவிர எதுவும் பேசக்கூடாது இந்த மாதம். இன்னும் கொஞ்சம் மாதத்துக்கு இருக்குது, இப்போவும் பேசுங்க. நீங்கள் அதான் பேச போகிறீங்க. இருந்தால் நான் அது முன்னாடி சொல்கிறேன். அந்நிய மதமான முகமதிய மதத்துக்கு உங்களுக்கு பகை வந்துடுது. கிறிஸ்துவ மதக்காரங்க இந்த மாதம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பிராமணர்கள் பூரா இந்த மாதம் உங்களுக்கு செலவு வைக்கிறாங்க. ஒரு பூஜை பண்ணால் கூட வீட்டுக்கு கூட்டு வந்து செலவு தானே. தொழில் ஏதோ ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு அது கொஞ்சம் சில வேலைகள் செஞ்சு உங்களுக்கு நல்லதாக கொடுக்குது, வாங்கிக்கிங்க. பிறகு முத்தான 6 பலன் 11 நவம்பர் 2025 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 வரலும் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குது சாமி. இந்த 11 நவம்பர் 2025 13 பிப்ரவரி 2026 வரலும் ஏதோ ஒரு பக்கத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் உயிர் வாழ்கிறீங்க நீங்கள். அதில் தான் கொஞ்சம் எல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க. பிறகு வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, உங்கள் ஜாதகத்தில் தனயோகம் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது 15 ஜனவரி 2026 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 தொழில் அப்படி சும்மா அப்படி தூக்கி நிமித்துறீங்க. பாட்டர்ஸ் வராங்க, புது பாட்டர் தொழிலில் முதலீடு பண்ணுறாங்க. 17 ஜனவரி 2026 3 பிப்ரவரி 2026 கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பால் மனைவியால் விரயமும் ஆகுது. பிறகு 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 திடீர்னு எங்கேயோ இடி அடித்தா எங்கேயோ மழை வருது. திடீர்னு குருட்டு அதிர்ஷ்டமாக ஒரு 5ன்ற தொகை வருது. அது 500, 5000, 14000 கூட இருக்கலாம், 23000. ஸ்பெகுலேஷன், ஷேரு, அந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்தில் குருட்டாம்போக்கில் அடிக்குது. அதோடு வந்துடணும், மீண்டும் போனால் எல்லாம் போயிடும். அங்கிருந்து வாங்க 4 டிசம்பர் 2025 9 பிப்ரவரி 2026 வரலும் உங்கள் சொத்து கைவிட்டு போடுமான்னு பயத்திலேயே இருந்தீங்க. ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் சில பேருக்கு. ஆனால் 9 பிப்ரவரி 26 அப்புறமா
நிச்சயமாக போய் அதுக்கான பணத்தை கட்டிட முடியும். அந்த 13 பிப்ரவரி என்ற அந்த 4 நாள்லேயே ஒரு மிராக்கல் மாதிரி நடக்கும். இதுதான் 6 முத்தான பலன்கள். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாதராசி பலன் சொல்ல போகிறேன். காலம் 14 ஜனவரி 26 முதல் 13 பிப்ரவரி 2026. ஏற்கனவே அஷ்டமச்சனியில் இருக்கீங்க. அது இன்னும் உங்களுக்கு 2027 டிசம்பர் வரல இருக்குது. அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. பெரிய மேஜர் பலன் ஒன்றும் நடந்துடாது. உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தனயோகமாக இருந்தால் மட்டும், இல்லைன்னா இல்லை. இப்போது சுருக்கமான பலன்களை மட்டும் கேளுங்க. இந்த மாதத்துக்கான பலன்கள் கேட்க கஞ்சி குடிக்க காசு வருமா வராது, அதுக்கான சில பாயிண்ட்ஸ்லாம் தரேன், எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களை பொறுத்த வரையிலும் கடன் வாங்கி தான் நம்ம இந்த மாதத்தை ஓட்டணுன்ற மாதிரி இருக்குது. கடன் முயற்சி இது பண்ணி தான் நம்ம இந்த மாதத்தை ஓட்டுற மாதிரி இருக்குது. மனசெல்லாம் பற்றி எரியுது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது. என்னடா பிள்ளைகளுக்கு கூட தேவையானது செய்ய முடியலையேன்னு. ஆமாம், அப்படித்தான் இந்த மாதமே ஆரம்பிக்குது. ஏதோ ஆழ் மனசில் ஒரு அசரீரி ஆவி மாதிரி ஏதோ ஒன்று பேசுது. கவலைப்படாது, எல்லாம் நல்லா நடக்கணும். சித்தர் தரிசனம் பண்ணிட்டு வரீங்க. பிறகு மனைவி, ஆமாம் அந்த அம்மாவுடைய ஹெல்த் டிஸார்டருக்காக கொஞ்சம் செலவு வருது. பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 வரலும் பிச்சை எடுத்தானாம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார். இந்த கதை தான். அதுக்கு முன்னாடியாவது 11 நவம்பர் 25க்கு முன்னாடியாவது பணம் வந்துட்டு இருந்தது. வந்த பணமும் ஸ்டாப் ஆகி போச்சு. வேலை ஆப்டாலும் கூலி ஆப் இல்லை. அதுதான் 11 நவம்பர் 2025 முதல் இந்த 13 பிப்ரவரி 2026 வரலும் உள்ள நிலைமை அதுதான். அடிப்படை ஜாதகத்தில் யாருக்கு நல்ல கேந்திர கோணாதிபதி தசை ஓடுதோ அவங்க மட்டும் தப்பிச்சிங்க, மற்றவங்களாம் சிக்கனமும் சதறனான்ற மாதிரி தான். பிறகு 15 ஜனவரி 2026 13 பிப்ரவரி 2026 வீடு இல்லைன்னா வாகனம் இல்லைன்னாக்கா ஏதாவது லேண்டை அடமானம் போட்டு தான் குடும்பம் நடத்துகிற மாதிரி சூழ்நிலை வரும். இல்லை கடன் வாங்கணும். 9ன்ற தொகை 9,000, 18,000, 27,000, 36,000, 90,000, 1,80,000. அது அவங்கவுங்க தகுதிக்கு ஜாதக யோகத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்க, ரைட். அதன் பிறகு 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026 ஸ்பெக்குலேஷன். சும்மா அப்படியே ஆட்டை கடிச்சு மனுஷன் கடிக்கிற கதையை பண்ணுவீங்க. ரொட்டேஷன், யாரோ ஒருத்தர் பணம் கையில் வரும், அது ரொட்டேஷன் பண்ணிடுவீங்க. அது முடிஞ்ச உடனே 3 பிப்ரவரி 2026 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 அப்படி சில வித்தைகளை காமிச்சு உங்கள் தொழில் வித்தையை பார்ட்னர்ஷிப்கிட்ட இருந்து பணம் வாங்குவீங்க. அப்புறம் வாங்க, கடந்த 4 டிசம்பர் 2025 9 பிப்ரவரி 2026 வரலும் உங்கள் முயற்சி போச்சு. இன்னும் சில பேருக்கு விந்து உற்பத்தியே இல்லாமல் போய்ட்டுருக்கு. செக் பண்ணிப்பார், நான் சொல்கிறது நடக்கிறா இல்லையா. விந்து உற்பத்தியே இல்லாமல் போயிருக்கும். இது 4 பிப்ரவரி 2025 9 பிப்ரவரி 2026 புதுமண தம்பதிகளாக இருந்தாக்கா மாமியார் வீட்டுக்காரங்க உங்களை சந்தேகப்பட்டுருவாங்க. உங்கள் ஆன்மீகம் என்ன இது, மாப்பிள்ளை சேரவே மாட்டேன்ற மனைவிக்கிட்ட அப்படி ஆகிட்டுருக்கும். இன்னும் அடிப்படை ஜாதகத்திலையும் தான் பார்த்துக்கணும். அந்த அடிப்படை ஜாதகத்திலையும் விந்து உற்பத்தி ஸ்தானம்னு ஒன்று உண்டு. அதெல்லாம் எங்கேயே சொல்ல முடியாது. ஆமாம், நீங்கள் உங்களை அறியும் போது தான் தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஸ்தானம் இன்னும் வீக்காக இருந்ததுனாக்கா 100% வந்துடும். மற்றவங்களுக்கு நல்லா வரவங்களுக்கே இந்த காலகட்டத்தில் என்னடா நமக்கு வரலையான்னு டவுட் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது அந்த விந்து உற்பத்தின்ற ஸ்தானம். பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ரோனிதம் சுரக்கும் பெண் உறுப்பில், அது இல்லாமல் போயிடும். எப்படி இதெல்லாம் எவ்வளோ சாதாரண விஷயமா நீங்கள் நினச்சிருக்கிற ராசி பலன்னு. நான் ஒவ்வொரு ராசியும் அப்படி நிர்வாண பொம்மையாக பார்க்குறேன். பட்டு சில எத்திக்ஸ் இருக்குது. வாட் ஷுட் டெல், வாட் ஷுட் நாட் டெல். சில பேர் நான் ரொம்ப அதனால தான் தன்னை அறிந்து கொள்வதற்கு நெஞ்சூரம் இருக்கணும். கோழைகள் ஜோசியத்துக்கிட்ட வர முடியாது. கோயிலில் போய் சுற்றினே இருக்க வேண்டியதான். போய் சுற்றுங்க. காசி முதல் கங்கை வரலும் போய் சுற்றினே இருக்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீரர்கள் வேணும், மகா வீரர்கள் என்று கூறி அதேமாதிரி தொழிலும் படுத்துக்கிச்சு.
4 டிசம்பர் 2025 முதல் 9 பிப்ரவரி 2026 வரலும் தொழிலும் அவ்வளோதான். திறமை இருந்திருக்கும் உங்களுக்கு, நல்ல பட்டப்படிப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் வேலைக்கு வா, சம்பளம் கேட்காத, எங்கள் கம்பெனியை மூடுற லெவலுக்கு தரணும். ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இதுதான் நிலைமை. 4 டிசம்பர் 2025 முதல் 9 பிப்ரவரி 2026, பிறகு 9 பிப்ரவரி 2026 அப்புறமா லைட்டாக பணம் வரும், சம்பள பாக்கியும் வரும். பிறகு இதுதான் முத்தான 6 பலன்கள். இதுவரையிலும் சிம்மராசி அன்பர்களுக்கு தேதி மாத வருடத்தோடு கடந்த நிகழ் எதிர்காலத்தை கூறினேன். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பண வரவு நாட்களும் சந்திராஷ் நாட்கள் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன கன்னியா ராசி அன்பர்களே, என்னத்தை சொல்றீங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். கண்டச்சனியில் இருக்கிறீங்க, மனைவியை எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க, அந்த அம்மா ஹெல்த்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க, மாஸ்டர் செக்அப் பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டம்தான், உங்கள் பிள்ளைகளுக்கும் கண்டம்தான். கண்டச்சனின்னா வெறும் மனைவியை உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க. குறிப்பாக மனைவி, பிள்ளைகள், உங்களை, மனைவி, மக்கள், உங்களை மெயினாக பார்த்துக்குங்க. பிறகு பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமாருன்ற மாதிரி தானே 2025 மே 15 ஓடிக்கிட்டு இருக்கு. வேலை ஆப்டாலும் கூலி ஆப்டாலும் குறைச்ச கூலி தான் கொடுக்குறான். அதிக வேலை குறைந்த கூலி, அப்படி தான் வண்டி ஓடுது. அதிக வேலை குறைந்த சம்பளம், அதிக மூலதனம் குறைந்த லாபம். இது வியாபாரிகளுக்கு ரைட். இப்போ இந்த மாதம் பிறக்கும்போதே ஏதோ ஒரு ஆவி, துஷ்ட ஆவி பிடிச்சி உங்களை விபத்துலேயும் கடன்லேயே மாட்டி விட பார்க்குது. 7ன்ற தொகையில் கடன், 7 லட்சம், 7 கோடி, 70 லட்சம், வாங்கு நம்ம நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது. வாங்கிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. அடிப்படை ஜாதக பலத்தை நல்ல வாக்கு பலம் உள்ள ஜோசியர்கிட்ட காட்டி தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ரைட். பிறகு இப்போ பலனை மட்டும் கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. இந்த மாதம் பிறந்த உடனே 2 தொகை வருது. முதல் தொகை 8, அடுத்தது 5. பிறகு தாயின் உடல்நலம் கெடுகிறது. அதனால் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் உடல்நலம் கெடுகிறது, மனைவியின் உடல்நலம் கெடுகிறது, உங்கள் உடல்நலம் கெடுகிறது. பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து பணம் வந்துகிட்டு இருக்கு. எப்படி வருதுன்னு தெரியாதானா? வருது, இல்லை, எடுத்து உள்ள வைங்க. பிறகு 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 பிள்ளைகள் உடல்நலம் எச்சரிக்கை சாமி. அவங்களுக்கு அசிங்கம், அவமானம், மானபங்கம் வரலாம் சுவாமி. மேற்கொண்டு அவங்களுக்கு பாலியல் வன்புணர்வுகள் வரலாம் சுவாமி. இப்பெல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண்கள் முதிர் கண்ணிகள் தராங்க சுவாமி. அப்படி பாலிமர்னு ஒரு டிவி இருக்குது, அதெல்லாம் உலகத்தில் பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லையா? இதெல்லாம் பார்க்காமலேயே வெறும் ராசி பலனை பார்க்குறீங்களா? ஜடமாக வாழக்கூடாது. தினத்தந்தியாவது ஏதாவது ஒரு பேப்பரை டெய்லி படிங்க. நான் சொல்கிறதுக்கு மீறி செய்தி வருது. அப்படி அதெல்லாம் படிச்சுட்டு இங்கே பாருங்கள். ரைட். பிறகு இந்த 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 வரலும் அசிங்கம், அவமானம், மானபங்கம், உங்கள் பூர்வீக சொத்துல வில்லங்கம், என்ன ஆமாம், இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கே நெஞ்சு எரிச்சல், மேல் வயிறு எரிச்சல் தாங்க முடியல. பிள்ளைகள் ஹெல்த்தை ஒழுங்காக பாருங்க. பிறகு அங்கிருந்து வாங்க. 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026 இந்த காலகட்டம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தில், சாதுரியத்தனத்தில் சில காரியங்களை சாதிக்கிறீங்க. தொழில் ரீதியாக கடன் பெறுகிறீர்கள். 5ன்ற தொகை 9ன்ற தொகையில். பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா 3 பிப்ரவரி 2026 இருந்து இந்த மாதம் முடிவடையக்கூடிய 13 பிப்ரவரி 2026 வரலாம் எங்கேயோ போய் நம்ம லாக் ஆகிட்டோமேப்பா, கடனில் லாக் ஆகிட்டோம், மீள முடியாதா, வழக்கில், நோயில் அப்படின்ற மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம், தொழில் சஞ்சலம், ஹெல்த் சஞ்சலம், கௌரவம் போச்சு. பிறகு 4 டிசம்பர் 2025 இருந்து 9 பிப்ரவரி 2026 வரலும் குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை
அரிசி பருப்பு மிளகா வாங்க காசு இல்லை. தந்தையின் உடல்நலம் கெட்டு போச்சு, அவர் போய் பார்த்துட்டு வரதுக்கு பணம் இல்லை. ஒரு பெரிய மனிதர் நீண்ட நாளாக தரன்றாரு, ₹1 தரல, ஒத்தரோசா மாதிரி அவர். அதேமாதிரி ஒரு பெண் கொஞ்சம் சமுதாயத்தில் உயர்ந்த வசதி வாய்ப்புள்ள பெண் தரேன்னாங்க, அவங்களும் தரல. குடும்பத்துக்கு அடிப்படை சோறு பொங்கி போடுறதுக்கு உங்கள் வீட்டு பொம்மை குட்டி அம்மாவுக்கு பணம் இல்லை சுவாமி. அப்படிப்பட்ட நேரம் தான் 4 டிசம்பர் 2025 முதல் 9 பிப்ரவரி 2026 வரலாம். பிறகு 9 பிப்ரவரி 2026 அப்புறம் கொஞ்சம் பணம் வருது, அதில் தான் மேனேஜ் பண்ணுறீங்க. அதோடு இந்த மாதம் முடியுது, 4 நாள் நல்ல பணம் வருது 9 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 என்று கூறி, பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பண வரும் நாட்களும் சந்திராஷ்டமங்களுக்கு தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன துலாம் ராசி அன்பர்களை என்னத்தை சொல்றீங்க? இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய எதிர்பாலினத்தின் மேல ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா பார்த்தாலே ஆவி மாதிரியே தெரியுது. அந்த அம்மா உங்களை பாவின்றாங்க, நீங்கள் அவங்கள ஆவின்றீங்க. இப்படி தான் ஆரம்பிக்குது மாதம் பிறந்த உடனேயே குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை. பிறகு இந்த மாதம் பிறந்து 2 நாள் கழிச்சு 14 ஜனவரி 26 பிறகுது. 16 விட்டுடுங்க, 17 ஒரு 2-3 நாளுக்குள்ளே பணம் வருது. முதல் தொகை 7, 2வது தொகை 6, 3வது தொகை 1. அதை எடுத்து கொஞ்சம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. பொங்கல் கிங்கல்லாம் கொண்டாடுங்க உங்கள் வீட்டு பொம்மைக்குட்டி அம்மாவோட சேர்ந்து. பொம்மைக்குட்டி அம்மான்றது உங்கள் மனைவி, எங்களுக்கு மனைவி இல்லை, துணைவி இல்லை, லிவிங் டுகெதர் ஏதோ ஒன்று. எதுவுமே இல்லைன்னா வருமா வராதா, ஒரு நல்ல வாக்குமூலம் உள்ள ஜோசியர்கிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காட்டுங்க என்று சொல்லி இப்போ பலனை மட்டும் கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க. அடுத்தது தைரியம் மட்டும் இருக்குது, நல்ல தைரியம் இருக்குது. இருதயத்தில் உங்கள் உயிர் உசுறு உங்கள்கிட்ட இல்லை. அது 4 டிசம்பர் 2025 உங்கள் உசுறு உங்கள் கையில் இல்லை. இந்த மாதம் 9ஆம் தேதி பிப்ரவரி 2026 வரலும் 9 பிப்ரவரி 2026 அப்புறம் தான் உங்கள் உசுறு உங்கள் கையில் வருது. ஏதாவது பாதகமாவது பண்ணி ஏதாவது பண்ணலாம்ப்பா, இனி நல்லவனா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்ற முடிவு இந்த மாதம் எடுக்கிறீங்க. ஏதோ அந்நிய மதத்தை சார்ந்தவங்க, கிறிஸ்துவ முகமதிய மதத்தை சார்ந்தவங்க கை கொடுத்து தூங்குறாங்க. ஒரு பிராமணர் தரேன்றார், ஆனால் அவரால் தர முடியல. இப்படி ஆரம்பித்த இந்த மாதத்தில் முத்தான 6 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும், சொல்கிறேன். கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை பணம் அதுக்கு முன்னாடி 11 நவம்பர் 2025 முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தது. ஏதோ வந்துக்கிட்டு இருந்தது, கொஞ்சம் வண்டி ஓடிக்கிட்டு இருந்து, பரவாயில்லப்பா பீஸ்ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக நைட்டில் இளையராஜா பாட்டு போட்டு 2 பெக்கை போட்டுக்கிட்டு இருந்தோம். இது அந்த தீர்த்தம், டாஸ்மாக் தீர்த்தம். அது இல்லாதவங்களுக்கு பெருமாள் கோயில் தீர்த்தம், விஷ்ணு கோயில் தீர்த்தம், சிவாலய தீர்த்தம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தீர்த்தம், அப்படி போயிட்டு இருந்தது. 2 தீர்த்தம் தான். ஒன்று மதுரச தீர்த்தம், இன்னொன்று சிவ விஷ்ணு ஆலய தீர்த்தம். ஆனால் அது கட்டாய போனது எப்போ? 11 நவம்பர் 2025 அப்புறமா கட்டாயி போச்சு. பணம் வந்தால் தானே 2 தீர்த்தத்துக்குமே காசு கேட்பானே. ஐயர் நான் சும்மா கொடுப்பாரு, தட்டில் ஏதாவது போடணும்ல. அங்கேயும் என்ன டாஸ்மாகில் துட்டு கொடுக்கணும்ல, அதுவும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வேறு கேட்குறாங்களாம். அது ஒரு சேம நல நிதி அரசாங்கம் தமிழ்நாட்டை நடத்துகிறாங்கல்ல, கொடுத்து தானே ஆகணும். ரைட், இப்படி போயிட்டே இருக்குது. அங்கேருந்து வாங்க 15 ஜனவரி 2000 முத்தான 6 பலனில் ஒரு பலன் முடிஞ்சது. இப்போ 15 ஜனவரி 2026 அதிலிருந்து 13 பிப்ரவரி 2026 மனைவி கை ஓங்குது. குடும்பத்துக்கு தேவையான அரிசி பருப்பு மிளகா வாங்க காசு எங்கிருந்தோ வருது, அதை எடுத்து செய்யுங்க. பிறகு அங்கிருந்து வாங்க 17 ஜனவரி 2026 அதிலிருந்து 3 பிப்ரவரி 2026 ரொட்டேஷன் பண்ணுறீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு 5 தொகையை கொண்டாடுறீங்க. 5000, 14,000, 23, 32, 41,000, 50,000, 59,000, இன்னும் சில பேருக்கு 1,40,000, 2,30,000 இப்படி போயிட்டே இருக்குது. அது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜ். ஆட்சி உச்ச கிரகம் இருக்கணும், யோக கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறணும். சும்மா கெட்ட கிரகம் பெற்று என்ன பிரச்சனை? பிறகு
அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிப்ரவரி 2026 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 10 நாள் 13 பிப்ரவரி 2026 வரலும் உங்களுடைய ஆழ் மனசிலிருந்து வரக்கூடிய சில சிந்தனைகளை சாதிச்சுக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளை செய்கிறீங்க. கல்வி செலவு, நோட்டு புஸ்தகம் வாங்குறது, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறது, இப்படிப்பட்ட செலவு வருது. ஆமாம், பூர்வீக புண்ணிய சொத்தில் இருக்கிற வில்லங்கத்துக்காக கொஞ்சம் செலவு வருது. அதை முடிச்சுட்டு அப்படியே வாங்க அங்கேருந்து. கடந்த 4 டிசம்பர் 2025 9 பிப்ரவரி 2026 உசுறு போச்சு. 9 பிப்ரவரி 2026 தான் உசுரே வருது. அப்புறம் தான் என்ன இத்தனை பேர் கேள்வி கேட்டானா, யார் அவன் பாரு, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அப்படி வீறு கொண்டு எழுகிறீர்கள். 9 பிப்ரவரி 2026 ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, துலாம் ராசி வா வா வான்னு யாரோ கூப்பிட்றாங்க உங்களை உள்ளுக்குள்ள. உங்கள் உசுறு அப்போ தான் உங்கள் உடம்புல ஜாயிண்ட் ஆகுது சுவாமி. இன்ஜின் ஜாயிண்ட் ஆகுது உடம்புல. அது வரலும் சும்மா வெறும் நடபடமாக சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. 4 டிசம்பர் 2025 ஆமாம் 9 பிப்ரவரி 2026 நடப்போனோம் நீங்கள். இப்போ தான் அந்த பணத்துக்குள்ளே உசுறு வருது. எப்படி ஜோசியம் சொன்ன பார்த்தீங்களா? இது சொல்லணும். இதுக்கெல்லாம் பல பிறவை கற்று வந்திருக்கணும் இந்த கலையை. ஞானிகளால் தான் சொல்ல முடியும். நான் ஜோதிட ஞானி, அது மறைபொருள் ஞானி. பிறகு அந்த 9 பிப்ரவரி 2026 தான் அந்த உசுறு உடம்புல வந்த உடனே சில லட்சியங்களில் சாதிக்கணுன்ற உத்வேகத்தோடு இறங்கி 4 நாளுக்குள்ளே அந்த 4 நாள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. பிறகு அடுத்த மாதம் சொல்கிறேன். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பண வரும் நாட்கள் சந்திராஷ்ட நாட்கள் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். அந்த புண்ணியம் உங்களைத்தான் சேரும். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, போங்க. 2025 மே 15 உங்களை மனசு போய் எங்கேயோ அகப்பட்டு போச்சு, பணம் எங்கேயோ அகப்பட்டு போச்சு, உங்கள் குடும்பமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அது போய் எங்கேயோ அகப்பட்டு போச்சு, எல்லாம் எங்கே அகப்பட்டு போச்சு, கஷ்டத்தில் அகப்பட்டு போச்சு, பண கஷ்டத்தில் அகப்பட்டு போச்சு, மன கஷ்டத்தில் அகப்பட்டு போச்சு, கௌரவம் போச்சு. உங்களை பார்த்து இப்படி சொன்னவன்லாம் நீ எல்லாம் என்ன அப்படின்னு இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்றுமே இல்லை, சைகை 2 சைகை தான். இப்படி சொன்னவன் இப்படின்ட்டான், இப்படி சொன்னவன் இப்படின்ட்டான். முடிஞ்சு போச்சா கதை. மனைவி தாலி போயிடுச்சு சாமி. மனைவி தாலியை கொண்டு போய் கடைசியில் வைக்கக்கூடாது வைக்கணும்னு நினச்சிங்க. உசுறு முக்கியமாக தாலி முக்கியமாயா? தாலி போட்டு நான் தான் உயிரோடு இருக்கிறல. காசு நாளைக்கு வந்தால் நம்ம மூட்டிட போகிறோம். கொண்டு போய் அதையே வச்சுட்டிங்க. பிறகு ஏதோ ஒரு ஆவி, அந்த ஆவி கடன் வாங்குது. 7என்ற தொகையில் வாங்கு, 9என்ற தொகையில் வாங்குது. வாயை திறந்தாலே எல்லாருமே ஏங்க இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்கன்ற. பின்ன வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்ம வாழ்க்கை இல்லாதப்போ கோவம் தானே வரும். என்ன மாதிரி தன்னை அறிஞ்சவனாக இருந்தாக்கா ரைட்டு ஓகே அப்படின்னு அமைதியாக இருக்கலாம். நீங்கள் தான் உங்களை அறியலையே. நானும் 10 வருஷம் சொல்லிட்டேன். சரி இப்போ கேளுங்க பலனை கேட்டுக்கிட்டே இருங்க காலம் ஃபுல்லாக என்று சொல்லி மனைவி உடம்புலையும் உசுறு இல்லை. எப்பத்திலிருந்து இல்லை, 4 டிசம்பர் 2025 அந்த அம்மாவும் அப்படியே நடப்பணமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. லிவிங் டுகெதராக இருந்தாலும் அதே தான், காதலியாக இருந்தாலும் அதே தான், காதலனாக இருந்தாலும் அதே தான். தைரியம் மட்டும் இருக்குது. நான் சாதிச்சிருவேன், அதுதான் முக்கியம். அது இருக்குதுல்ல இந்த மாதம், சந்தோஷப்படும். பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மன அழுத்தம், உடல் அழுத்தம், சொத்து கையை விட்டு போயிடுமான்ற பயத்தில் ஆரம்பிக்குது. பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை கௌரவம் போச்சு, பணம் போச்சு, நகை போச்சு, தட்டுமுட்டு வீட்டு சாமான் பண்ட பாத்திரம் கூட போச்சுங்க. ஸ்டீல் அண்டா கிண்டா கூட மார்வாடி கடையில் போய் வச்சுட்டிங்க. மார்வாடி கடை தானே அந்த ஸ்டீல் அண்டாலாம் வாங்குறான், வேறு யாரும் வாங்குறான், அதுவும் போச்சு. பிறகு 15 ஜனவரி 2026 அப்புறம் தான் இனி நானா வாழ்க்கையான்னு பார்த்துடுறேன், முழுக்க நானே இறங்கிடுறேன் கடனில். என்ன கடன்காரன் என்ன மிரட்டுறது, நான் அவனை மிரட்டுறேன், எனக்கு இன்னும் கடன் கொடு, அப்போ தான் நான் வியாபாரம் பண்ணி உங்கள் கடனை கொடுக்க முடியும், இல்லைன்னா கொஞ்ச நாளுக்கு அமைதியாக இருக்கணும், சும்மா இந்த அரட்டுற உருட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்கூடாது, புரியுதா, நான் நேர்மையானவன் கொடுத்துருவேன், அவ்வளோதான் அப்படின்னு கபர்தார் என்னொன்னு. சாரி சார்,
ஓகே சார் அப்படின்றான். நீ எதுக்கு இதை சொல்லிட்டு அடிக்கிற, நான் தானே உனக்கு அடிக்கணும், காசு வாங்கினேன். இல்லை சார், நீங்கள் பேசுகிறது நியாயமாக இருக்குது சார், தேங்க்யூ சார். ஆமாம், புரியுதா? சும்மா இந்த மாதிரிலாம் வீட்டு பக்கம் வரக்கூடாது, அவ்வளோதான். தெரிஞ்சுக்க என்னை பற்றி, நானே தான் கொடுத்துருவேன் அப்படின்னு. சரி சார், நான் அதை தப்பாக பேசுகிறேன், மன்னிச்சிங்க சார் அப்படின்றான். 15 ஜனவரி 2026 இருந்து துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை. நான் துணிஞ்சிட்டேன், எனக்கு தூக்கு மேடை வந்தாலும் பரவாயில்லடா, நான் சாக ரெடிடா. என்னடா சும்மா மிரட்டிகிட்டே இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியாதுடா, இப்போ தெரிஞ்சுக்க நான் யாருன்னு. ஆமாம் சார், தெரிஞ்சுக்கணும் சார் உங்களை யாருன்னு. நீங்கள் நேர்மையானவர் சார், கொடுத்துருவீங்க சார். இந்தாங்க சார், மேற்கொண்டு ஏதாவது வேணுமா சார் கடன்? வேணாம் போ, அதை வேணாம், நான் தானே கட்டணும். எனக்கே இப்போ திறமை வந்துடுச்சு, எனக்குள்ளே இப்போ இவ்வளோ நாள் உசுறு இல்லாமல் இருந்தது, இப்போ தான் அந்த உசுரோடைய உள்ளே வந்து அப்படி ஏறி இருக்குது அப்படின்றீங்க. அதுதான் 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026க்குள்ள கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊருக்கு போய் சம்பாதிச்சு கடனே அடிக்கிறீங்க, வீட்டு குடும்ப செலவுக்கும் தரீங்க, மதிப்பு மரியாதை பழையபடி வருது. சும்மா சாதாரண ஆள் இல்லைடா நம்ம முன்சாமி, அச்சாம்பர் இப்படி வந்துட்டாம்பர், மேலிருந்து அப்படி இருந்தான். ஜனவரி 15க்கு அப்புறமா ஏதோ ஒன்றுக்குள்ள ஒரு சக்தி பூந்துச்சியா, ஒரு ஆவி பூந்துச்சு. என்ன ஆவி? உங்கள் உசுறு தான் ஆவி. அது இவ்வளோ நாள் வெளியே இருந்தது, இப்போ தான் இன்ஜின் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து வாங்க 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026க்குள்ள சில ஹெல்த் டிஸார்டர் வருது. மூலம் பௌத்திரம், எச்சரிக்கையாக இருக்கணும். காது மூக்கு தொண்டையில் சின்னதாக அப்பப்போ வந்து வைரல் ஃபீவர் அட்டாக் வந்து அப்படி மறையும். அதுக்கப்புறம் 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026க்குள்ள வண்டியை மறு அடமானம் போடுறீங்க, வாகனத்தை, வீட்டை மறு அடமானம், என்ஹான்ஸ்மெண்ட் லோன், ஏதோ ஒரு பொருளை ஜுவல் லோன் வைக்கிறீங்க, 5 தொகையை வாங்குறீங்க, 5000, 50,000, 5 லட்சம். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தினுடைய தனயோகத்துக்கு ஏற்ப மாதிரி அது போய் ஒரு நல்ல ஞான ஜோதிடர்கிட்ட, வாக்குபலம் மெயினாக இருக்கணும், அந்த ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க. பிறகு மனைவிக்கு உயிரை வந்து எப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகுது அவங்க உடம்புல, உங்கள் உடம்புல உயிர் ஃபிக்ஸ் ஆனது 15 ஜனவரி 2026. அதுக்கு வரலும் உங்களை கேட்காத கேள்வி கிடையாது, கடங்காரன். உசுரை விட்டுடலாமான்னு இருந்தீங்க. அப்புறமா 15 ஜனவரி 2026 உங்களுக்குள்ள அந்த உசுறு வந்துடுச்சு. உங்கள் மனைவிக்குள்ள 4 டிசம்பர் 2025 அந்த அம்மா பாவம், அந்த அம்மா உடம்புல உயிர் இல்லை. இப்போ தான் 9 பிப்ரவரி 2026 அப்புறம் தான் பாருங்கள், என்ன கூட இத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க. இனி நம்ம 2 பேருக்கு முன்னேயும் உசுறு வந்துடுச்சிங்க. சும்மா விடக்கூடாதுங்க, நம்ம திறமையை வச்சு, நம்ம படிப்பை வச்சு, நம்ம வித்தையை வச்சு, நம்ம கல்வியை வச்சு, நம்ம டேலண்ட்டை வச்சு அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் இப்போ தான் உசுறு வருது. அது வரல எத்தனையோ வைத்தியம் பார்த்தீங்கம்மா மனைவிக்கு. 4 டிசம்பர் 2025 டாக்டருங்க செலவு தான் ஆச்சு. இப்போ அவங்களே தெளிவாயிட்டாங்க 9 பிப்ரவரி 2026 அப்புறமா. பிறகு இதுதான் முத்தான 6 பலன்களையும் கூறி முடித்து விட்டேன். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் நீங்களே பயன்படுத்தினால் கூட பயன்படுத்துங்கள், உங்களுக்கு தர்ம குணம் இல்லை என்றால். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, ஊர்ல இருக்கிற எல்லா ஜோசியரும் சொல்லிட்டான் உங்களுக்கு 7 குரு. ஹாய் அபகர் சங்கமங்கள் சப்தமத்தில். நான் எங்கத்த சங்கமங்கள் சப்தமத்தில். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரயத்தில் ஆரம்பிக்குது. குடும்பத்தில் விரய செலவு, முயற்சி விரயம், பொருளாதார விரயம் அப்படிதானே ஆரம்பிக்குது. அதுக்கு தான் அனுபவ ஜோதிடம் தான் இப்போ வேலை செய்யும். பிறகு தைரியம் மட்டும் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி வந்துடலாம். அதன் பிறகு மனைவி வல்லுன்னு விழுறாங்க, பிராமண எதிர்ப்பு, உசுரை விட்டுலாமாயா, சே என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது இந்த மாதம். பிறகு முத்தான ஒரு 6 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். சொல்கிறதுக்கு நானே தயாராக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கஷ்டம்? கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 இந்த மாதம் நிறைவடையும் வரையிலும் அந்த 11 நவம்பர் 2025 முன்னாடி ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டு இருந்தது. வர்றது ஸ்டாப் ஆகி போச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ ஏற ஆரம்பித்து வீடு முழுகிற நிலைமையில் இருக்குது, வாகனம் முழுகிற நிலைமையில் இருக்குது, குடும்பம் முழுகிற நிலைமையில் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? பாட்டர்ஸ்லாம் எதிரி ஆகிட்டான், ஆன்டி ஆகிட்டான்,
உங்கள் அறிவே உங்களுக்கு ஆப்பு வைக்குது சுவாமி. ஆப்பு ஆப்பு ஓப்போ இல்லை, ஆப்பு. பிறகு 15 ஜனவரி 2026, அதிலிருந்து 13 பிப்ரவரி 2026 பொற்காலம். எதில்? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, புரோக்கரேஜ், ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் சரி, பில்டர்ஸுக்கும் சரி ஒரு பொற்காலம். விற்காத மனைகள் விற்குது, விற்காத லேண்டு விற்குது, விற்காத அப்பார்ட்மெண்ட்டு விற்குது. சொன்ன விலையை கொடுத்துட்டு வாங்கி போகிறா சாமி. சொன்ன விலை கொடுத்துட்றாங்க. பிறகு பிள்ளைகளுக்கு தேவையான அவங்களுடைய கல்வி செலவு, அவங்களுடைய உடை எல்லாமே அவங்களுக்கு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து என்னென்ன செய்ய முடியல, டியூஷன் ஃபீஸ் எல்லாம் மொத்தமாக கட்டுறாங்க. கொண்டு போய் டியூஷன் ஃபீஸ் அது 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026. பிரமாதமான டைமு. உங்கள் மனதில் நினைத்தது 10ல் 7 செஞ்சிடுறீங்க, போதுமே. 70% மார்க் ஃபர்ஸ்ட். பிறகு அங்கிருந்து வாங்க 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026. ஓகே, கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, எதையாவது ஒரு பொருள் 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிற வியாபாரிகள் டப்புன்னு விற்றுறீங்க. 10 ரூபாயிலேருந்து 9 மடங்கு லாபம் பார்த்துடுறீங்க. பிரமாதம். பிறகு 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 வரலும் முயற்சி, நூதனமான முயற்சி. பிறகு 4 டிசம்பர் 2025 கடங்காரன் ஆஃப் ஆகிட்டான் உங்களுக்கு. 4 டிசம்பர் 2025 நீங்கள் எது சொன்னாலும் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார்னு மண்டையை ஆட்டிக்கிட்டே இருந்தான். நீங்களும் அவனை மாங்காய் மண்டைன்னு நினச்சிட்டிங்க. ஆனால் 9 பிப்ரவரிக்கு அப்புறமா அப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறான், விசுரவு எடுத்து இப்படின்றான். அதுக்குள்ளே பணம் ரெடி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு நண்பன், அவனும் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஆஃப் ஆகிட்டான். இப்போ அவனும் கேட்பான் 9 பிப்ரவரி 2026 அப்புறமா, புரியுதா? புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கிரகங்கள் புரிய வச்சிடணும். பிறகு 9 பிப்ரவரி 2026 இந்த மாதம் முடிகிற 13 பிப்ரவரி 2026 வரலும் என்ன, கடங்கானுக்கு பதில் சொல்லுங்கள், வழக்குக்கு பதில் சொல்லுங்கள், நோய்க்கு டாக்டர் கொண்டு போய் காசை கட்டுங்க. இவ்வளோ நாள் அதெல்லாம் இருந்தாலும் ஆஃப் ஆகி இருந்தது, இப்போ அது அப்படி துள்ளி எழுந்திரிச்சு மேலே வருது. பிறகு இதுதான் முத்தான 6 பலன்கள் நிறைவடைந்தது. இப்பொழுது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் அனுபவித்து கொண்டே இருங்கள். யாருக்குமே ஷேர் செய்யணுன்ற நல்ல எண்ணம் இல்லாமல் வாழுங்கள். பார்ப்போமே உங்களுக்கு எவ்வளவு தர்மகுணம் இருக்கிறது. தர்மகுணம் இருந்தால் தானே ஜாதகமே வேலை செய்யும் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். மகராசி நண்பர்களே, 7.5 சனி இப்போதான் உங்களை சக்கையா பொழிஞ்சி இப்போ சொல்ற நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களால் சரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டான். அதுதான் 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரை உங்க ஜாதகத்துல உடல் நலத்துல கோளாறு இருக்கிற தசா புக்தி ஓடி இருந்தாக்கா உடல் நலத்துல அடுத்த 30 வருஷத்துக்கு சரி செய்ய முடியாத பாதிப்பை கொடுத்துருப்பான். பொருளாதாரத்துல பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி தசா புக்தியில் போயிருந்தா பொருளாதாரத்துல கொடுத்துருப்பான். அடுத்த 30 வருஷத்துக்கு நீ தலை தூக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்துல கொடுத்துருப்பான். அது பொருளாதார தசை ஓடி இருந்தா அதெல்லாம் வாக்கு பலம் உள்ள ஜோசியர்கள், பண்டித ஜோதிடர் கிடையாது. வாக்கு பலம் இருக்கணும் அந்த ஜோசியருக்கு. அவர்கிட்ட கொண்டு போய் தெரிஞ்சுக்கிங்க. அது 30 வருஷம் நினைச்சு வேதனைப்படுவீங்க. திடீர்னு அழ வரும். டாஸ்மாகில் 2 பெக் அடிக்கும் போது அதை நினச்சா டப்புன்னு அழ வந்துடும். அப்படியே அழுதுருவீங்க. கோயிலில் உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே சுவாமியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அம்பாவில் அப்படியே அழுதுருவீங்க. சிவனை பார்த்துக்கிட்டே இருந்தால் அழுதுருவீங்க. பெருமாளை பார்த்துக்கிட்டே இருந்தால் அழுதுருவீங்க. ஷிர்டி சாபாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் அழுதுருவீங்க. புட்டபதி சாபாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் அழுதுருவீங்க. என்னையே குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்னை பார்த்தாலே அழுது விடுவீர்கள். எனக்கே நீங்கள் கடவுளை விட மேலானவள் என்று கமெண்ட்டுகள் வந்தது பாருங்க. அந்த மாதிரி அவர்களுடைய இதயங்களையும் பாதித்து இருக்கிறேன். அப்படிப்பட்ட அன்பர்கள் என்னை பார்த்தாலே அழுது விடுவார்கள்.
அதனால் இந்த கேப் எதுக்காக கொடுத்தது தெரியுமா? நீங்கள் இப்போ அழுது முடிச்சிருப்பீங்க. ஒரு தனி மனிதனுடைய ஆத்மாவை, தனி மனிதனுடைய அந்தரங்க மனதை கடவுளால் கூட நெருங்கி தெரிந்து கொள்ள முடியாது. தன்னை அறிந்த ஒரு மறைபொருள் ஜோதிட ஞானியால் தான் தெரிந்து கொள்ள முடியும். நான் தன்னை அறிந்த, என் ஜாதகத்தின் வாயிலாக என்னை அறிந்த மறைபொருள் ஞானி, அவரால் தான் முடியும். இவையெல்லாம் அனுபவ பேச்சுக்கள். ஏட்டு சுரைக்காய் அல்ல நான் கற்ற ஜோதிடம், அனுபவ சுரைக்காய், நீங்கள் கறி சமைத்து சாப்பிடலாம் என்று கூறி, இப்படி இருக்கிற நீங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அடுத்த 30 வருஷத்துக்கு சரி செய்ய முடியாத பிரச்சனை ஹெல்த்தில் இல்லை வெல்த்தில் கொடுத்துருச்சு. இது எப்படி சரி செய்யலான்ற முயற்சியில் இறங்குறீங்க. ஒரு ஆவி இதயத்தில் உட்காந்துக்கிட்டு சில வழிகாட்டல்களை கொடுக்குது. ஆனால் அது தப்பான வழிகாட்டல்கள், அதை எடுத்துக்காதீங்க. பிறகு கடன்காரன் நாக்க பிடுங்காத அளவுக்கு கேட்குறான், நீ எல்லாம் என்னையா மனுஷன், உனக்கெல்லாம் என்னையா மரியாதை, நீ எல்லாம் என்னம்மா பொம்பளை, வாக்கு நாணயம் இல்லாத பொம்பளை, நீ எல்லாம் நம்ம பொம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா அப்படின்ட்டான். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன். சும்மாவா போட்டான் இந்த வார்த்தையை கவிஞன் கம்பன்? ஏன் போட்டான்? அதுதான் லங்கை வேந்தனுக்கு ராமன் முன்னாடி நிராயுதமான நிற்கும்போது கடன் பட்ட மாதிரி இருந்தது அவனுக்கு. வேறு வார்த்தையே கிடைக்கலையே கம்பனுக்கு. அப்போ கடன் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும், ஹார்ட் அட்டாக்கை கொடுக்கும். அது கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக். அதனால் ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்க செக் பண்ணிக்கணும், ரன்னிங் வாக்கிங் போகணும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுங்க. பிறகு மனைவி பாவம், அந்த அம்மா எதுவுமே பேச முடியல, அப்படியே இருக்கு. தாய், அவங்களால உடல் நலம் சரியில்லை, அதுக்கு செலவு பண்ண காசு இல்லை உங்களுக்கு. ஒரு நண்பன் மூத்த சகோதரர் பகையாவறான், தாய் பகையாவது, மனைவி பகையாவரா, நீங்கள் மட்டும்தான் அப்படி நிற்கிறீங்க கன்னு மாதிரி. ஆமாம், இந்த உலகமே அழிதுனால ஸ்பேஸ் ஷிப்பில் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை உங்களுக்கு நடந்த காலகட்டம் என்பது ஓரளவுக்கு நல்ல காலகட்டம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச காலகட்டம். 3 தொகையில் 3000 30,000 அப்படி கிடைச்ச காலம். 39,000, சில பேருக்கு 1,20,000, இன்னும் சில பேருக்கு 3 லட்சம். அது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜ். பிறகு அங்கிருந்து வாங்க 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 சகோதர வர்க்கம் ஹெல்ப் பண்ண வருது, தாய் வர்க்கம் ஹெல்ப் பண்ண வருது, ஒரு நண்பன் ஹெல்ப் பண்ண வராரு. அதனால் கைவிட்டு போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டு சொத்தை காப்பாற்ற முடியுது, வாகனத்தை காப்பாற்ற முடியுது, 2 வீலரை காப்பாற்ற முடியுது, 4 வீலரை காப்பாற்ற முடியுது, வீட்டை காப்பாற்ற முடியுது. இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா சும்மாவா? இத்தனையும் காப்பாற்ற முடியுது. வீட்டுக்கு தேவையான தட்டுமுட்டு பண்டை மாத்திரம் வாங்கி போடு. டிவி பழுதாயிடுச்சு, ஏசி பழுதாயிடுச்சு, வாஷிங் மிஷின் பழுதாயிடுச்சு, போடு. ஏசி ஃப்ரிட்ஜு போடு. அப்படி போடுன்னு ஒவ்வொன்றா போடுறீங்க. எல்லாமே இஎம்ஐ தான். பஜாஜ் ஃபைனான்ஸ் நமக்குன்னே இருக்கிறாரு, கதவு திறக்கிறாரு, போடு. கிரெடிட் கார்டு இருந்தால் ஸ்வைப் பண்ணு. இன்னும் சில பேர் நான் ஃபாரின் போகிறேன், இனிமேல் இங்கே இருக்க முடியாது, ஏன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு சரி செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு பொருளாதார பாதிப்பு வந்துடுச்சு, உடல்நல பாதிப்பு வந்துடுச்சுனாலும் சரி, அதுக்கும் சம்பாதிச்சுட்டு மருத்துவ செலவு பார்க்கணும். நான் ஃபாரின் போகிறேன், விடு. மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக், ஹாங்காங், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, இந்த பக்கம், அப்படி அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்தெந்த திசைகள் காட்டுது அந்த திசைகள் ஓடுறீங்க தெரிச்சு. பிறகு அங்கிருந்து வாங்க 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026 ரொட்டேஷன். ஆமாம், ஆட்டக்கடி மாட்டக்கடி மனுஷனையே கடி, எனக்கு மட்டும் பணம் வேணும், அவ்வளோதான். எல்லாரையும் பிடிச்சி கடிக்கிறீங்க, பயந்து ஓடுறான். ஐயோ, கடன் கேட்குறீங்க, அதான் கடின்றது. கடன் வாங்குறீங்க 5 தொகையில். பிறகு அங்கேருந்து வாங்க 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 வெள்ளமாக பேசுகிறீங்க. வெள்ளமாக அந்த உங்கள் பேச்சில் மயங்கி ஊழ்ந்துட்டு டப்புன்னு ஒரு 5,000 50,000 கொடுத்துட்றோம். அப்போ அதில் இந்த மாதத்தை முடிச்சுட்டு வெளியே வாங்க. 4 டிசம்பர் 2025 முதல் 9 பிப்ரவரி 2026 வரலும் உங்கள் குழந்தைகளுக்கான நல்வாழ்வுக்கான எதையுமே செய்ய முடியல. அவங்க ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம். அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எந்த விதமான செலவு, கல்வி செலவு, அவங்களுக்கு நல்ல உணவு, அதுக்கு செலவு, எதுக்குமே பணம் இல்லை. இப்போ இந்த கடந்த 4 டிசம்பர் 2025 9 பிப்ரவரி 2026 வரலாம் அவங்களுடைய ஹெல்த் டிசார்டர் கூட மருத்துவ செலவு பார்க்க முடியல. அவங்க இறந்துருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தீங்க. 4 டிசம்பர் 2025 9 பிப்ரவரி 2026 வரலாம். ஆனால் 9 பிப்ரவரி 2026 டாக்டர்லாம் கை விட்டுக்கிட்டே இருந்தா அவங்க குழந்தைகளை. ஆனால் இப்போ டப்புன்னு வருது பாருங்க வானமண்டல தகவல், சரியாயிடுறீங்க 9 பிப்ரவரி 2026
எப்படி இதுதான் இந்த முத்தான 6 பலன்கள் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன். உங்களைப் போலவே பாவம் இருட்டில் உள்ளவர்களுக்கு ஒளி தர வேண்டும் என்ற தர்ம குணம் இருந்தால் ஷேர் செய்யுங்கள். தர்ம குணம் இல்லை என்றால் வேண்டாம், எங்களுக்கு தர்ம குணம் இல்லை என்று ஷேர் செய்யாதீர்கள், அதனால் உங்களுக்கும் தர்மம் வந்து சேராது என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை 1 மாத காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே 7 நாட் சனியில் இருக்கிறீங்க. ஊரில் இருக்கிற எல்லா ஜோசியரும் உங்களுக்கு குருபலன் வந்துடுச்சிங்கன்னா எங்கத்தான் வந்துடுச்சு அப்படின்ற மனக்கலக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தையே ஒரு ஷேக் பண்ணுற மாதிரி இருக்குது. கடன் வாங்கி தான் தொழில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனாலும் கவலை இல்லை. இந்த மாதம் பிறந்த உடனே மொத்தம் 5 தொகை வருது. நோட் பண்ணுங்க. 14 ஜனவரி 2025 5 நாளுக்குள்ள 5 தொகை வருது. முதல் தொகை 8, அடுத்த தொகை 5, அதுக்கு அடுத்த தொகை 7, அடுத்தது 6, அடுத்தது 1 சொல்லி அடிக்கணும். பல பிறவையில் இந்த கலையை கற்று வந்திருக்கணும். அதில் தான் ஒரு தெளிவு வருது. ஆஹா, ஏதோ நமக்கு மேலே சக்தி வேலை செய்து அந்த சக்தி நம்ம தான் இவ்வளோ நாளாக முட்டாள்தனமாக மடத்தனமாக அறிவிலித்தனமாக விட்டுட்டோம் அப்படின்னு எடுத்து பாருங்க. இப்போவும் சில பேருக்கு வரலனாக்கா அவங்களுக்கு ஜாதகத்தில் யோக தசை இல்லை, அவயோக தசை நடக்குதுன்னு நினச்சிக்கிங்க, தரித்திர தசை நடக்குதுன்னு நினச்சிக்கிங்க. அவ்வளோதான், வேறு வழி இல்லை. அதுதானே உண்மை. சட்டி உங்கள் ஜாதகம் அகப்பை தான் ராசி பலன். ரைட். சட்டியில் இல்லை என்றால் அகப்பையில் எப்படிங்க குழந்தை வரும்? சட்டின்றது என்ன? கர்ப்பப்பை நல்லா இருக்கணும். கர்ப்பப்பை நல்லா இருக்கிற இடத்துல தான் போய் நல்ல ஆணுடைய விந்து தங்கி குழந்தையாக வரும். அப்போ உங்கள் அடிப்படை ஜாதகம் சரியில்லை. அது பாருங்க, போய் வாக்குபலம் உள்ள ஜோசியர்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க. இருக்கிற உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கிங்க. கற்பனையில் தெரிஞ்சுட்டா நடக்காது. ரைட். பிறகு அங்கிருந்து வாங்க. தொழில் லாபகரமாக நடக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள், ஆனால் லாபகரமாக நடக்கவில்லை, நட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. மனைவி அவங்களால அவங்க உடல்நலத்துக்காக செலவினங்கள் வட்டி கட்டியே மாற முடிய மாட்டேங்குது. தொழிலுக்காக வாங்கின கடன். பிறகு முத்தான 6 பலன் கேட்கணும் இல்லை? கேளுங்க, சொல்கிறதுக்கே நான் தயாராக இருக்கிறேன். கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கேட்ட இடத்துல பணம் கிடைச்சது. இப்போது நீங்கள் தர வேண்டியவனே உங்கள் கழுத்துக்கு நெரிக்கிறான். கொடு. பிள்ளைகள் கல்வி செலவுக்கு பணம் இல்லை, வீட்டுக்கு மளிகை சாமான் என்ற உணவு, அரிசி, பருப்பு, மிளகா வாங்க பணம் இல்லை, காய்கறி வாங்க பணம் இல்லை. இப்படி இருக்கிறீங்க சாமி. நகையெல்லாம் போயிடுச்சு. முத்தூட் ஃபைனான்ஸில் வைங்க, பேங்க்கில் கொண்டு போய் வைங்க. இப்போ தான் பேங்க்கில் எல்லாம் 1 வருஷம் மூட்டுறன்ற. அதனால் சேட் ஜி அவர் ஆவோ ஜி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் ஜி அப்படின்றாரு. ஒரு 3 லட்ச ரூபா நகையை வைங்க, 30,000 ரூபாய் நகையை வைங்க, போங்க. பிறகு அங்கிருந்து வாங்க. 15 ஜனவரி 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 பின்மண்டை வலிக்குது. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பைக்கில் மட்டும் போகக்கூடாது, நடக்கும்போது ஹெல்மெட் போட்டு போகணும். உட்காந்துட்டே இருந்தாலும் டமால்னு உழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஸ்பைனல் கார்டு அடிப்படும். எச்சரிக்கை. ஐஸ் வாட்டர் தூக்கி தலையில் ஊற்றினா கூட அந்த தலைவலி அடங்காது. அப்படி ஒரு தலைவலி, கடங்கார தலைவலி, சகோதர தலைவலி, தொழில் தலைவலி, மொத்தத்தில் தலை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற அளவுக்கு தலைவலி. பிறகு அங்கிருந்து வாங்க. 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026 வரலும் குருட்டு அதிர்ஷ்டத்தில் 5 என்ற தொகை வருது. என்ன அதிர்ஷ்டம்? குருட்டு அதிர்ஷ்டத்தில் 5 என்ற தொகை வருகிறது. பிறகு 3 பிப்ரவரி 2026 இருந்து 13 பிப்ரவரி 2026 செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் சிறைக்கு செல்றதுக்கு சில பேருக்கு அந்த அடிப்படையில் ஜாதகத்தில் சிறைவாசம் போகணுன்ற கிரகம் இப்போ ஒன்று இருக்குது. அது இருந்தால் எச்சரிக்கையாக ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுத்து வச்சுக்கிங்க. 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 என்று கூறி
பிறகு 4 டிசம்பர் 2025 இருந்து கிட்டத்தட்ட 9 பிப்ரவரி 2026 வீடு போயிடுமா ஆக்ஷனுக்கு, காரை வந்து ஃபைனான்ஸ் காரை வந்து சீஸ் பண்ணிடுவானா, ஆமா தங்க நகை அவ்வளோதான், வட்டி கட்டலனாக்கா முழுகிடும் அப்படின்ற பயத்திலேயே இருந்தீங்க. 9 பிப்ரவரி 2026 வரல யாராவது காப்பாற்றிருந்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதிக்கு மேலே காசு வருது சாமி, மூட்டுறதுக்கு வந்துடும், மூட்டிடுங்க என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசிக்கான பலாபலனை கொடுத்தேன். பிறகு இதுதான் முத்தான 6 பலன்கள் நிறைவடைந்தது. இப்பொழுது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் அனுபவித்து கொண்டே இருங்கள். யாருக்குமே வந்து ஷேர் செய்யணுன்ற நல்ல எண்ணம் இல்லாமல் வாழுங்கள். பார்ப்போமே உங்களுக்கு எவ்வளவு தர்மகுணம் இருக்கிறது. தர்மகுணம் இருந்தால் தானே ஜாதகமே வேலை செய்யும் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன மீனராசி நண்பர்களே, 7.5 நாள் சனியில் இருக்கீங்க, தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கீங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில ஒழுங்கா எடுங்க. யாராவது ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் பண்ணி இருந்தா மற்றவங்க நாங்கள் எப்பவுமே வீட்டுக்கு 6 மணி ஆனால் வந்துடுவோங்க. விடிகாலில் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு தாங்க வேலைக்கு போவோம். எங்களுக்கு ஒத்த பைசா கடன் இல்லைங்க. நாங்கள் ஒத்த ரோசா மாதிரிங்கன்னா பிரச்சனை இல்லை. கொடுக்கல் வாங்கல்ல யாருக்கிட்ட செக்கு கொடுத்து இருந்தீங்கன்னாக்கா போர்டு தூக்கி உள்ள பவுன்ஸ் விடிகாலில் 3 மணிக்கு வந்து தூக்குறோம். அவங்கள எச்சரிக்கையாக இருந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் என்கின்ற ஏபி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு நல்லத்தானே சொல்கிறேன். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னு பார்க்குறீங்க? நல்லா சரிங்க, தெரியுதில்லை எனக்கு இங்கேருந்து உங்களை பார்க்கும்போது என் ஞான திருஷ்டியில் என்று கூறி ஆக தலைமறை வாழ்க்கை 7.5 சனி என்ன பண்ண போகிறீங்களோ போங்க. உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தனயோகம் பாக்கிய யோகம் இது ரெண்டுமே வேலை செய்கிறதுக்கு பூர்வ புண்ணியம் இருக்கணும்ல, அது இருந்தால் தான் வேலை செய்யும். அதுதான் இன்ஜின் இல்லாத நல்ல 50 லட்ச ரூபா 50 கோடி ரூபா வண்டி இருந்தாலும் இன்ஜின் இல்லை சார், இன்ஜின் தான் பூர்வ புண்ணியம். அது இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க வாக்குபலம் உள்ள ஜோசியர்கிட்ட. பிறகு இப்போ பலனை மட்டும் கேளுங்க. எந்த காலத்துக்கும் எந்த யுகத்துக்கும் கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்களை அறியாமல் என்று கூறி இப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு குழந்தை சஞ்சலம், குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்லையேன்னு சஞ்சலம், இருக்கிறவங்களுக்கு அதை நல்லா புஷ்டியா வளர்க்கறதுக்கு காசு இல்லையேன்ற சஞ்சலம். அவங்க விரலுக்கேற்ற வீக்கத்துக்கேற்ற அந்த விரலுக்கேற்ற வீக்கன்றது உங்கள் ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜ். பிறகு தொழில் நல்ல ஆஃபர் வருது, ஆனால் எவனுமே நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் வாங்கிக்கிங்க சார்ன்றோம். நீங்கள் வாங்க சார், வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றோம். உத்தியோகஸ்தர்களுக்கு என்னத்தை பண்ணி தொலைக்க ஒன்றும் பண்ண முடியும். அந்நி மதக்காரர்களால் கொஞ்சம் விரயம், சண்டைனால விரயம், வட்டி கட்டுறதுனால விரயம், முகமதிய கிறிஸ்துவ மதத்தினால மன அழுத்தம். கோயிலுக்கு போனாக்கா அங்கே ஐயருக்கு தட்டில் போடுறதுக்கு பணம் இல்லை, என்ன பண்ணுவீங்க? அதனால் அதையும் போகாமல் இருக்கிறீங்க. பிறகு முத்தான 6 பலனை கேட்கணும் இல்லை, கேளுங்க. சொல்கிறதுக்கே நான் தயாராக இருக்கும்போது கேட்கறதுக்கு உங்களுக்கு எங்கெங்க வலிக்குது கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? டம் 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 டம். அதுக்கு முன்னாடியாவது கேட்ட இடத்துல பணம் கிடைச்சது. இந்த 11 நவம்பர் 2025 13 பிப்ரவரி 2026 வரலும் கொடுத்ததே நீ திருப்பி கொடுன்னு கேட்குறான். என்னத்தை பண்ண போகிறீங்களோ போங்க. பிறகு அங்கிருந்து வாங்க. இந்த காலகட்டமான 11 நவம்பர் 2025 டு 13 பிப்ரவரி 2026 தொழில் முடக்கம், லட்சிய முடக்கம், ஹெல்த் முடக்கம், பிள்ளைகள் வாழ்க்கைக்கு தேவையான செலவு செய்ய முடியலன்ற அந்த முடக்கம், கல்வி முடக்கம், ஒரு வீட்டையே சிறைச்சாலை ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. சொந்தக்காரனை பார்க்க பிடிக்கல, நண்பர்களை பார்க்க பிடிக்கல. ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது பார்த்தவங்க இப்போ நம்ம நல்லா இல்லை, தாழ்ந்துட்டோம், இப்போ பார்க்க வேண்டாம். எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டனே. இப்படி இருக்கிற நீங்கள் மீண்டும் அப்படி ஆவீங்களா? அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் பலம் இருக்கணும். அதை போய் ஒரு வாக்குப்பட ஜோசியர்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க. இப்போ பலனை மட்டும் கேளுங்க. பிறகு இந்த மாதம் பிறந்தோன்னே சொல்கிறேன் பாரு சாமி, அடிப்படை ஜாதகத்தில் ஒரு யோக தசாபக்தி ஓடிச்சுன்னாக்கா வருது சாமி.
14 ஜனவரி 2026 பிறகுது மாதம். அதுலேருந்து 2 நாள் விடு. 17ஆம் தேதி ஜனவரி 2026 ஒரு தொடர்ந்து உனக்கு வருது சாமி. ஆமாம், ஒரு 6 நாள் பணம் வருது சாமி. அது எப்போத்திலிருந்து? 17 ஜனவரி 2026 ஒரு 5 நாள் 6 நாள் வருது. முதல் தொகை 1ஆம் நம்பர், 2வது தொகை 6ஆம் நம்பர், அடுத்தது 7ஆம் நம்பர், அடுத்தது முதல் தொகை 7ஆம் நம்பர், அடுத்தது 6ஆம் நம்பர், அடுத்தது 1ஆம் நம்பர், அடுத்தது 2ஆம் நம்பர், அடுத்தது 9ஆம் நம்பர். 5 தொகை வருது. எடுத்து அடிப்படை தேவைகள் முதல்ல முடிங்க. அவ்வளோதான். பிறகு 15 பிறகு கடந்த முத்தான 6 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 தொழில் முடக்கம், ஹெல்த் முடக்கம், எல்லாமே முடக்கம். 15 ஜனவரி 2026 முதல் 2வது முத்தான 6 பலனில் 2வது பலன். அந்த 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 மீண்டும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது. மீண்டும் வேலை ஆப்டாலும் கூலி ஆப்டாமல் இருந்தது பார்த்தீங்களா? 11 நவம்பர் 25 13 பிப்ரவரி 2026 வரலாம். அதுலேயும் ஒரு கெட்டதில் நல்ல நேரம் 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 கூலி வந்துடுச்சு. நவம்பர்லேருந்து நிப்பாட்டின அந்த சேலரி வருது. பொட்டாம்பர் அக்கௌண்ட்டில், சாம்பார் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு பணம். 9ன்ற தொகையில் வருது. அது 9,000, 18,000, 36,000, 45,000, 90,000, 3,60,000 அவங்களுடைய ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜ். பிறகு 17 ஜனவரி 2026 அது முதல் 3 பிப்ரவரி 2026 தாய் மனைவி அவங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்குது. பிறகு 3 பிப்ரவரி 2026 அதிலிருந்து 13 பிப்ரவரி 2026 அவங்க கொடுத்த சப்போர்ட்டை மீண்டும் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்குது. திருப்பி கொடுங்க, கொடுக்க முடியல அப்புறம் கொடுங்கன்னு சொல்லுங்கள். பிறகு 4 டிசம்பர் 2025 உங்களுக்கு தைரியம் போச்சு, விந்து உற்பத்தி போச்சு. அழகான மனைவி இருந்தாலும் காம சிந்தனை வரல. காரணம் விந்து உற்பத்தியை ஸ்டாப் ஆயிடுச்சு, தைரியமே ஸ்டாப் ஆயிடுச்சு. தைரியம் புருஷ லட்சணம்னா சாமி அதுவே ஸ்டாப்பு சாமி. அப்புறம் என்ன சாமி? இந்த மாதிரி ஜோதிட பலனெல்லாம் தன்னை அறிந்த மறைபொருள் ஞானியால் தான் சொல்ல முடியும். பெண்களாக இருந்தாக்க அதே தான். அவங்களுக்கும் அந்த காம சிந்தனையே வரல. கணவன் கூட அழகான பேரழகான கணவன் இருந்தாலும் ஏன்னா அங்கே சக்ரிகேஷன் அவங்களுடைய பெண் உறுப்பில் வரணும் இல்லை. அங்கே சுரப்பிகள் ஸ்ரோனிதம் என்ற அந்த சுரப்பி அவங்களுக்கு சுரக்கலை, முடிஞ்சு போச்சு. நம்ம மனடாயிட்டமோ மெனப்பா சந்தோஷான்னு பயந்துட்டு இருப்பாங்க பெண்கள். ஆண்களாக இருந்தால் என்னடா இது நல்லா நமக்கு வரக்கூடிய ஆள் விந்து உற்பத்தியே கம்மியாயிடுச்சு. இந்த நேரத்தில் புதுமண தம்பதிகளாக இருந்தாக்கா அவ்வளோதான், மாமியார் வீடு. மணப்பையனை சந்தேகப்படுவாங்க, என்னடா இவர் ஆண்மையற்றவர் அப்படின்னு, பொண்ணுக்கிட்ட கூடி கொலவ மாட்டேன்றாருன்னு. ஆனால் இப்போ விந்து உற்பத்தி வருது. எப்போ? 4 டிசம்பர் 2025 8 பிப்ரவரி 2026 வரல விந்து உற்பத்தி இல்லை, தைரியம் இல்லை, வீரியம் இல்லை. வீரியம்னா என்ன? தமிழாக எடுத்து பார்க்கணும். சும்மா படிக்காமையே கல்வி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. வீரியம் என்ற வார்த்தைக்கு விந்து உற்பத்தி, ஸ்ரோடித உற்பத்தின்னு போட்டிருப்பான் பாருங்க. சும்மா இதெல்லாம் தன்னை அறிந்த ஞானியால் தான் சொல்ல முடியும், ஜோதிட ஞானியால். ரைட். அதுக்கப்புறமா புதுமண தம்பதியாக இருந்தாக்கா ஹாப்பியாக இருப்பாங்க. தாம்பத்திய உறவு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஹாப்பி இல்லைனாலும் இப்போ 9 பிப்ரவரி 2026 அப்புறம் ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி. அது தாம்பத்தியத்தில் தான், பொருளாதாரத்தில் இல்லை. ஆனால் சில முயற்சிகள் மூலம் கொஞ்சம் பணமும் வரும். 9 பிப்ரவரி 2026 அப்புறம் இந்த மாதம் முடியக்கூடிய 13 பிப்ரவரி 2026 பிறகு 6 முத்தான பலன்கள் முடிந்து விட்டது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பண வரும் நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி அதை எடுத்து பயன்பெறுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால்
எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.